வசந்தம் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் உபதலைவரும் அந்த கட்சியின் பேச்சாளருமான கணபதி கனகராஜ் அவர்களையும் அவர்கள் மற்றும் வணக்கம் கணபதி அவர்களே. அதே போல் இலங்கை தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் பொதுச் செயலாளர் வடிவேல் சுரேஷ் அவர்களையும் சந்திக்கின்றோம். அந்த முன்னாள் இந்நாள் அது ஏன் அது இந்நாள் என்று கூறுகிறீர்கள்? அது தொடர்ந்து நான் தான் போய் செயலாளருக்கு சட்டபூர்வமாக நீதிமன்றத்தின் கட்டளையின்படியும் அதே போன்று எங்களுடைய செயற்குழுவின் கட்டளைப்படியும் தொடர்ந்து நான் தான் போய் செயலாளர். இப்பயும் காரியாலயத்திலிருந்து வேலை முடிச்சு தான் வரேன். ஆனால் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவை பிறப்பித்து நீங்களும் அதன் தலைவரும் செயற்பட முடியாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தல்லவா? அது தவறான ஒரு செய்தி சிவராஜன் அவர்களே. இந்த இருக்குது 6 விடயங்கள். இந்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அதனுடைய இலக்கம் DSP/71/2020 இதன்படி 6 ஓடர்ஸ் கேட்டிருந்தார்கள். அரசியல் பழிவாங்கலுக்காக வடிவேல் சுரேஷும் அரண்பேண்டோ அவர்களும் இந்த சங்கத்துடைய தலைவராகவும் செயலாகவும் செயல்படக்கூடாது, மதுரை காரியாலயத்துக்கு செல்ல முடியாது, அதே போன்று வங்கியிலே கடன் பெற முடியாது, வாகனங்களை விற்க முடியாது மற்றும் இவ்வாறான 6 விடயங்கள் அங்கு அவர்கள் கொடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அவர்களுடைய 3 விடயங்களை ஏற்றுக்கொண்டிருந்தது. 14 நாட்களுக்கு காசோலையிலே கையொப்பமிட முடியாது, அதே போன்று வங்கியிலே கடன் பெற முடியாது, வாகனங்களை விற்க முடியாது. அதே போன்று எங்களுக்கு சார்பாக 3 கிடைத்திருந்தது. அதாவது ஆர்டர்ஸ் ரிஃப்யூஸ் பை தி ஜட்ஜ் டு ப்ரிவென்ட் வடிவேல் சுரேஷ் அண்ட் அரண்பேண்டோ ஃப்ரம் என்டரிங் டு ஹெட் ஆஃபீஸ். காரியாலயத்துக்கு செல்வதை தடுக்க முடியாது, அதே போன்று அவர்கள் மதுரை காரியாலயத்துக்கு செல்வதையும் தடுக்க முடியாது, தொடர்ந்து அவர்கள் தலைவர் செயலராக செயற்படவும் முடியும் என்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் DSP கீழ் 71 கீழ் 2020 என்ற அந்த ஆர்டர்களை கொடுக்கப்பட்டது. அவர்கள் தான் இது ஐக்கிய தேசிய கட்சியில் ஏவி விடப்பட்டு 2 நபர்கள் மூலமாக விடுக்கப்பட்ட வழக்குக்கு கிடைத்த அது 14 நாட்களுக்கு. அந்த 14 நாட்கள் கடந்த 17ஆம் தேதி நிறைவுற்று 17ஆம் தேதி நான் நீதிமன்றம் சென்றிருந்தேன். அப்பொழுது தான் எங்களுடைய விடயங்கள் சார்பாக எங்களுடைய சட்டத்தரணி முழுமையாக சமர்ப்பித்திருந்தார். அதற்கு அமைய தொடர்ந்து இது செல்லுபடியாகும் என்றும் எதிர்வரும் 23ஆம் தேதி அதற்குரிய தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. ஆனால் காசோலைகளில் கையொப்பமிட முடியாத ஒரு நிர்வாக ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாமல் வெறுமனை அலுவலகத்திற்கு மட்டும் செல்லும் ஒரு நிலைமை இருப்பதன் மூலம் நீங்கள் அதன் மூலமாக எப்படி ஒரு மக்களுக்கான சேவையாற்றமாக இது 14 நாட்கள் எதிர்பாராத விதமாக 3வது தேர்ட் பார்ட்டி சென்றிருக்கிறார்கள். இதற்கு காரணம் முழுமையாக ஒரு பெரிய கதையே இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்துடைய பிரச்சனைக்காக மலையக மக்களையும் இலங்கை தேசிய தோட்டத்தொழில் சங்கத்தையும் பழிவாங்க முடியாது. இது தலைமைத்துவ பிரச்சனை. இது சஜித் பிரேமதாசாவா ரணில் விக்ரமசிங்கா என்ற பிரச்சனைக்கு காலமாக அவர்கள் சந்தாபனம் கட்டி அவர்களுடைய அன்றாட தொழிற்பிரச்சனை LT கேஸ், அதே போன்று அவர்களுடைய தொழிற்பிரச்சனை சம்பந்தமாக பல பிரச்சனை முகூர்த்துக்கிற தோட்டத் தொழிலாளர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் என்ன எனக்கு எடுக்கப்பட்ட அறிக்கை, என்னை நவீன் திசாநாயக் அவர்கள் அழைத்து சொன்னார், நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவராக உங்களை நியமிக்கப் போகின்றோம். நீங்கள் உபத்தலைவர், நீங்கள் தான் மதுரை மாவட்ட தலைவர் ஐக்கிய தேசிய கட்சியுடைய, நீங்கள் தான் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்துடைய தலைவரும் பொதுச்செயலாளர், 2 இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் எங்களுடைய சின்னத்திலே நீங்கள் போட்டியிட வேண்டும். இதை எப்போது அவர் கூறி ஒரு 3-4 கிழமை இருந்திருக்கும். 4 கிழமை. ஆகவே தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 1 கிழமைக்கு முன்பதாக, அதாவது கடந்த கொரோனா பிரச்சனை முன்பதாக, அப்பொழுது நான் யதார்த்தம் கூட 1 வாரம் கால அவகாசம் கேட்டிருந்தேன். சிந்தித்து பார்க்கும்போது நடைமுறைக்கு சாத்தியப்படாத விடயம். அரண்பேண்டோ அவர்களுக்கு எனக்கு துரோகம் செய்ய முடியாது, அவர் தான் அந்த கட்சியுடைய தலைவர். அவர் மூலியமாகத்தான் நான் என்னுடைய பெருந்தோட்ட தொழிலாளர் காங்கிரஸுடைய 11,000 அங்கத்தோடு அங்கு போய் இணைந்து பொதுச்செயலாளராக செயற்குழுவின் அனுமதியின்படி செயற்பட்டேன். ஆகவே இது சம்பந்தமாக சிந்தித்து நான் திரும்ப அவருக்கு பதில் கூறியிருந்தேன். இது நடைமுறைக்கு சாத்தியப்படாத விடயம், மதுரை மாவட்ட தமிழ் வயசு மக்களை எனக்கு கஷ்டம் போட முடியாது, இது வெற்றியளிக்கக்கூடிய விடயம் அல்ல என்பதை. அப்பொழுது அவர் சொன்னார், ஏன்னா அப்படி என்றால் உங்களுக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்று. நான் சிரித்துவிட்டு நான் வந்துவிட்டேன். பிறகு தேசிய எங்களுடைய செயற்குழுவிலே இல்லாதவர்களை
இல்லாத அழைத்து அவர்கள் மூலியம் வழக்கு போடப்பட்டு திடீரென நீதிமன்றத்திலிருந்து இவ்வாறான ஒரு தடை சம்பந்தமாக வந்திருந்தது. அது பார்த்தபோது எது எங்களுக்கு செய்யக்கூடாதோ நாங்கள் விரும்பலையோ அதுக்கு வேணான்னு சொல்லியிருக்கு. எது எங்களுக்கு செய்யணுமோ மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு இருக்க நிறைய விஷயம். இங்கே மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு காரியாலயத்துக்கு போகணும், மக்கள் சேவைக்கு காரியாலயத்தில் இருக்கணும், அது எங்களுக்கு நிறைய இங்கே வந்திருக்குது. ஆகவே நாங்கள் 25ஆம் தேதிக்கும் நாங்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தோம். 25ஆம் தேதி எங்களுக்கு 200 உத்தியோகஸ்தர்களுக்கு 46 காரியாலயங்களுக்கு மின்சார பில், இபிஎஃப், இடிஎஃப்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியது எனக்கு 25ஆம் தேதி. அதனால தான் நாங்கள் 17ஆம் தேதி எங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தோம். அப்போ 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கணும்னு வந்திருக்குது. நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு சார்பாக தான் வரும். எனக்கு இந்த சட்டம் எங்கள் பக்கம் இருக்குது. அனைத்து விடயங்களும் நேற்றும் எங்களுடைய செயற்குழு கூடியது. அந்த செயற்குழுவிலே உத்தியோகபூர்வமாக கூடுதலான அங்கத்தவர்கள் செயற்குழுவிலே வந்து கலந்து கொண்டு அந்த செயற்குழு உறுப்பினர்கள் நேற்று அங்கீகாரம் அளித்தார்கள். அடுத்த மாநாடு வரையும் இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்துடைய தலைவர் அரண் பேண்டோவராகவும் அதே போன்று பொதுச் செயலாளராக வடிவேசேசும் இருக்க வேண்டும் என்று இதற்கிடையில் இப்படி ஒரு கடிதம் வருகின்றது. நாங்கள் பல விடயங்களை பேசுவோம். நேற்றும் கூட கனடாவிலிருந்து உங்களது நண்பர் டன்ஸ்டன் அண்ணாச்சி அந்த முகநூலில் ஊடாக யோகராஜன் இப்போதைய செயலாளர் என்று அந்த கட்சியால் அறிவிக்கப்பட்டவர் பல விடயங்களை கூறியிருந்தார். அதில் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே பார்ப்போம். அந்த வழக்கிலே நிதி விடயமானவோ அல்லது சொத்துக்கள் விடயமாகவோ அவர் எந்த விதத்திலும் தலையிட முடியாது என்று நீதிமன்றத்தினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் பொதுச் செயலாளரும் தலைவரும் நிதி விடயங்களிலே தடையிட முடியாது என்ற ஒரு நிலை வந்தபோது அதற்கு மாற்று ஏற்பாடு செய்வதற்காக திரு ஏ கதிரேசன் அவர்கள் இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்திலே கடந்த 10 வருட காலமாக பொருளாளராக இருக்கும் அவர் ஒரு விசேஷ செயற்குழு கூட்டத்தை 12ஆம் தேதி கூட்டியிருந்தார். அந்த செயற்குழு கூட்டத்திலே தலைவரையும் பொதுச் செயலாளர் வடிவேல் சுரேஷையும் நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக தலைவராக நவீன் திசாநாயக் அவர்களையும் செயலாளராக என்னையும் நியமிப்பதற்கு அந்த செயற்குழு ஏகமனதாக ஒருவர் கூட எதிர்க்கவில்லை, ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நல்லா இருக்குது. என்ன உங்களின் பதில் என்ன? சீசனுக்கு வந்த அரசியல்வாதி அவர் சீசனாக சொல்லிட்டு போயிட்டார். இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்தினுடைய யாப்பு இது. இந்த யாப்பிலே இந்த கமிஷன் ஆஃப் லேபர் இதை உண்மையான கோப்பியெல்லாம் இங்கு தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையிலே இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்திலே 85 உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றார்கள். இதிலே 66 பேர் நடைமுறையை தொடர்ந்து இந்த அங்கம் வைத்து வந்திருக்கின்றார்கள். அந்த கதிரேசன் அவர்கள் இந்த யாப்பின் படி இலங்கை தேசிய தொழிலாளர் தலைவருக்கு தான் செயற்குழு கூட்டத்தை கூட்ட முடியும். தலைவர் வந்து அரண் ஃபேண்ட் அவர்கள் தான் கூட்ட முடியும். அல்லது அவர் உத்தரவின்படி செயலாளரோ அல்லது பிரதி தலைவரோ கூப்பிடலாம். கதிரேசன் அவர்கள் சுகமில்லை, அவர் மென்டல் எஃபெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை கொண்டு போய் சிறிகோத்தில் வச்சு லெட்டரோடு அனுப்பியிருக்காங்க. இதில் கொழும்பு மாவட்ட வழக்கு இந்த டிஎஸ் 78 கதையை சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதை சைன் பண்ணி வச்சுட்டு திரும்பி ஞாபகத்தில் அவர் சொன்னார், நான் தவறுதலாக இப்படி செய்விச்சிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லி அரண் பேண்டவுக்கு எழுத்து மூலியமாக லெட்டரோடு கொடுக்குறாரு. அவரே இதை கலந்துக்கிறார். இதே விடயம் சம்பந்தமாக அவர் கூறிய இன்னும் ஒரு கருத்தை நாங்கள் கேட்டுவிட்டு தொடர்வோம். எங்களுடைய கூட்டத்திலே 28 பேர் இருந்தார்கள். ஆகையினால் அது சட்டபூர்வமான ஒரு செயற்குழு. அது மாத்திரமல்ல, கூட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முதலிலே இப்படி ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது, சட்டபூர்வமான கூட்டம் என்று ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று அந்த செயற்குழு உறுப்பினர்களிடம் கேட்டு அவர்களுடைய ஆமோதிப்பின் தான் அந்த கூட்டமை நடைபெற்ற ஆரம்பித்தது. இதற்கு என்ன பதில்? அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. சிறிகோத்தையில் நானும் முன்னுக்கு தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன நடக்குன்னு சொல்லி. சிறிகோத்தையில் 8 பேர் வந்தார்கள். நுவர்லியா மாவட்டத்தில் நவீன் திசாநாயக்கை 8 பேர் கூட்டிகிட்டு வந்தார். நவீன் திசாநாயக்கவும் செயற்குழு உறுப்பினர் இல்லை, அவரும் செயற்குழு போக முடியாது. ரணில் விக்ரமசிங்கையும் செயற்குழு உறுப்பினர் இல்லை, இந்த இருக்குது செயற்குழு லிஸ்ட், அவரும் உறுப்பினர் இல்லை, அவரும் போக முடியாது. யோகராஜனும் செயற்குழு உறுப்பினர் இல்லை, அவரும் போக முடியாது. போகாமல் இவங்க 3 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த 8 பெண்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்தார் கவர்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். எல்ஜிஎல் பிரச்சனை இருக்குது, ஆகவே ஐம் அப்பாயிண்டிங் நவீன் திசாநாயக் ஆக்டிங் பிரசிடென்ட் அண்ட் ஐம் அப்பாயிண்டிங் யோகராஜ் இஸ் த ஆக்டிங் ஜெனரல் செக்ரட்டரி கோயிங்னு போயிட்டார். உள்ளுக்கு இருந்த ஒரு அம்மா அதெல்லாம் முடிச்சுட்டு
பகல் உணவுக்கு வந்தாங்க எங்களை சந்திக்குது. சார், மரணாதார சமிதி கூட நியமிக்க மாட்டோம். கிராமங்களில் தோட்டங்களில் மரணாதார சமிதி கூட நியமிக்கும். முன்மொழிவு ஏனென்றால் ஏன் நீங்கள் அப்படி கூறுகிறீர்கள்? அவர்கள் ஒரு இந்த அரசியல் துறையில் இருந்த ஒரு அனுபவம் மிக்கவர்கள். யாரு? நவீன் திசாநாயக் என்றால் நீங்கள் கூட அவரது அமைச்சர் ஒரு ஒரு பிரதி அமைச்சர் அல்லது அவருடன் ராஜாங்க அமைச்சராக இணைந்து பணியாற்றினீர்கள். எனவே அப்படியான ஒருவருக்கு அனுபவ அடிப்படையில் கொடுத்திருக்கலாம் அல்லவா? இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தில் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு தொழிற்சங்கத்துக்கும் ஒரு யாப்பு இருக்குது. இந்த யாப்பில் இதுக்கு பெரிய தலைமை காரியம் இருக்குது, இதுக்கு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது. தோட்ட தொழிலாளர் படத்தை கட்டுது ராஜகிரி நம்பர் 60. அப்போ செயற்குழுக்குலாம் 62 வருஷம் அங்கே தான் இருக்காங்க. ஜார்ஜியாவது காலத்துலேருந்து. இப்படி ரூமெல்லாம் மூடிட்டு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. பெரிய காரியாலயம். இப்போயும் அந்த காரியாலயத்தில் தான் நான் வாரேன். அந்த காரியத்தில் வச்சு அழைச்சி வச்சு இந்த பேர் திட்டங்கள் செய்யலாம். அப்படி தான் எங்கெல்லாம் நியமித்தாங்க. சரி, அப்படி தான் இது நடக்குது. மற்றது இந்த யாப்பில் எங்கனைக்குமே இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்துக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சிறிகோத்தைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இல்லவே இல்லை. இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பாடி. இது சுயாதீனம் இயங்குகின்ற ஒரு தொழிற்சங்கம். ஒரு சம்பிரதாயபூர்வமாக அந்த அரசியல் சக்தி வேண்டதுக்காக ஐக்கிய தேசிய கட்சி சிபாரிசு செய்வாங்க ஒரு தலைவரை. அரவிந்த் ஃபெண்டோ அவர்களை கூட ரணிலுக்கு சிபாரிசு செய்தார். ஆனால் எங்களோட செயற்குழு தான் ஏற்றுக்கொள்ளதா இல்லையான்னு தீர்மானிக்கிறது. அவ்வாறு ரெக்கமெண்டேஷன் வறுமை ஒழிய ஏற்றுக்கொள்ளதா இல்லையான்னு சொல்லி அவங்க தீர்மானித்து கொள்ளலாம். இது தான் வளமை எல்ஜிஐடபிள்ல. ஆனால் இந்த எல்ஜிஐடபிள் யாப்பில் இன்னொரு விஷயம் இருக்குது யோகராஜ் அவர்களே. இலங்கை தேசிய தொழிலாளர்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் யாரும் இந்த சங்கத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று யாப்பு அழகாக செஞ்சு பல டெலிகேட்ஸ் 27 மெம்பர்ஸில் பண்டாரில் வேலாயுதம் அவர்கள் ஒவ்வொன்றா சைன் பண்ணி இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் யோகராஜன் அவர்களே இந்த ஐக்கிய தேசிய கட்சி எல்ஜிஐடபிள்யூ உள்ளுக்கு வந்து அந்த வேலாயுதம் மன்னவருக்கு இல்லாத டோர்ச்சர்லாம் கொடுத்து ரணில் விக்ரமசிங்கே அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை ஒரு நோயாளி ஆக்கி இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார். இவர் என்ன செஞ்சார்? எல்ஜிஐடபிள்யூக்கு பதிலாக நுவர்லியா மாவட்டத்தில் யூஎன்பி யூனியன் ஒன்று ஆரம்பித்தார். யோகராஜ் இந்த தேசிய பட்டியல் யோகராஜ் அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். நாங்கள் வந்து மக்கள் பிரதிநிதி தானே ஓட்டு போட்டு வாங்கி மக்கள் அங்கீகாரம் பெற்று வருவாங்க. கொழும்புல நிராகரிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு நுவர்லியா மாவட்டத்துக்கு வந்து யூஎன்பி யூனியன் ஒன்று ஆரம்பித்து அங்கேயும் மக்களால் வீசி எறியப்பட்டு வெளிநாடுகளாக போய் சுற்றி வந்துட்டு தூக்கத்தில் கனவுல எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சு நான் தான் ஜெயலலிதான்னு சொன்னால் மலைய மக்கள் என்ன முட்டாள் நினச்சிக்கிட்டாங்களா? இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அரசியல் பழிவாங்கல். இந்த நியமனத்துக்கு முன்பதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்கின்றானே, யூ ஆர் டூயிங் ஏ குட் ஜாப், யூ ஆர் வெரி குட் ஆஃப்டர் யூ ஒன்லி எல்ஜிடபிள்யூ க்ரோயிங்னு சொன்னவர் எங்கேயோ எல்லாம் சுற்றிட்டு நீங்கள் தூதுவராக போயிட்டுருன்ட்டு மக்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி எல்ஜிஎல்க்கு எதிராக யூனியன் ஆரம்பிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்து இப்போ வக்காலத்துக்கு நவீன் திசாநாயக்கர் அக்காலத்தவங்க 50 ரூபா சம்பளம் கூட கொடுத்துட்டா நான் அமைச்சரை விட்டு வெளியே வந்த சொன்ன காமினிசாயோட மானுக்கு சொல்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் இவர் சொல்கிறார், இவ்வளோ காசெல்லாம் காமினிசாயை தான் சம்பாரிச்சு வச்சாராம். போன மாதம் தான் சிவராஜ் அவர்களே இந்த விஷயம் எங்கிட்ட கேட்கணும். போன வாரம் தான் ஹெட் ஆஃபீஸ்குள்ள காணிக்குள்ள முழுமையான காசை யூடிஐக்கு நான் கட்டி முடித்தேன். இன்னும் டீட் வரல. தோட்டத்தில் சந்தா பணத்தை வாங்கி. ஆகவே அதில் டிபாசிட் பண்ணிக்க 9 கோடி உங்கள்கிட்ட காசு காமிஷாவோட காசு இல்லை. தோட்டத்தில் சந்த காசுல காலி ஆஃபீஸ் வித்த காசுல காலி ஆஃபீஸ் வித்த காசு 9 கோடி டிபாசிட் பண்ணி வச்சிருக்கோம். ஆகவே இந்த யோகராஜ் பதில் ஒன்று சொன்னோம். புண்ணியமா வாங்க, தோட்டத்துக்கு வாங்க, இங்கே கொழும்புல இல்லை அங்கே பெருந்தோட்டத்துக்கு வரணும். மலை எத்தனை ஏசியல் டிஸ்கஷன் போயிருக்காரு, எத்தனை டிசிஎல் டிஸ்கஷன் போயிருக்காரு. இல்லை இவருக்கு வரலாறுகள் இருக்கு. தொடர்ந்து பேச முதல் எங்களது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பேச்சாளர் உபதலைவர் கணபதி கனகராஜ் அவர்களே, உங்களின் கட்சியின் தலைவரின் மறைவுக்கு பின்னர் எப்படி கட்சி பணிகள் இந்த தேர்தலை எதிர்நோக்கும் அளவுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது? மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் எங்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. எங்களுடைய தலைவர் ஆறுமுகன் தொண்டமானையா அவருக்கு நிகராக எவருமே இருந்திருக்க முடியாது. எங்கள் கட்சியின் ஒரு சிறந்த தலைவரை, சிறந்த வழிகாட்டியை, சமூகத்தின் சிப்பியை நாங்கள் இழந்து நிற்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் ஒரு பொருத்தமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். மரணம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விடயம். அதிலே மிக இளம் வயதிலே எங்களுடைய தலைவர் மரணம் எய்துவார் என்று எவருமே கனவில் கூட எதிர்பார்த்திருக்காத ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே இழந்திருக்கின்ற நிலையிலே ஒரு கட்சியை கட்டிக்காத்து ஒரு சமூகத்தை கட்டிக்காக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய தலைவரின் மகன் சட்டத்தரணி ஜீவன் தொண்டமான் அவர்களை இப்பொழுது நாங்கள் பொது செயலாளராக தெரிவு செய்திருக்கிறோம். பொது செயலாளரின் தேவை மிக முக்கியமான தேவை. ஒரு தொழிற்சங்கத்துக்கு, ஒரு அரசியல் கட்சிக்கு தேவை என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் எங்களுக்கு பொது செயலாளராக வந்திருக்கிறார்.
அதே நேரத்திலே எங்களுடைய அனைத்து கமிட்டிகளும் தாங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்த அந்தந்த பொறுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதே நேரத்திலே ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமை கூட எங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த தேர்தலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வியூகம் அமைத்து சென்றிருக்கிறார். அந்த வியூகத்தின் அடிப்படையிலே எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் நுவரெலியா மாவட்டத்தில் 5 ஆசனங்களை பெறுவதற்காக திட்டமிட்டு செயற்படுகின்றோம். அதே வேளையிலே பதுளை மாவட்டத்திலும் கண்டி மாவட்டத்திலும் தலா ஒவ்வொரு உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டு தேசிய பட்டியலினூடாக அடுத்து வருகின்ற பொதுஜன பெரமுன கட்சியின் ஆட்சியிலே ஒரு காத்திரமான பங்கை வைக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் வெட்டியிருக்கின்றோம். எதிர்காலத்திலே வருகின்ற அரசாங்கம் மலையக மக்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை எங்களுடைய தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் 32 கோரிக்கைகளாக வகுத்து ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே வகுத்து கொடுத்திருக்கின்றார். எதிர்வரும் 5 ஆண்டுகளிலே நாங்கள் அந்த வேலைகளை செய்தாலே மலையக மக்களுக்கு செய்கின்ற ஒரு பாரிய சேவையாக இருக்கும். அதன் அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டு எமது கட்சியை சரியான முறையிலே வழிநடத்தி கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். கடந்த பொதுச்சபை கூட்டத்தில் ஜீவன் தொண்டமான் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டார். அந்த கூட்டத்தில் தொழிலாளர்களிடம் இந்த சந்தா பெறுவதை நிறுத்துமாறு முன்னாள் ஊவா மாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் விடுத்த கோரிக்கை ஆராயப்பட்டதா அல்லது அந்த கோரிக்கை நியாயமானதா? ஒரு தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையிலே அந்த தொழிற்சங்கத்துக்கு கணக்கு வழக்குகள் இருக்கின்றன. தொழிற்சங்கம் என்பது சந்தா பெறுவதை தவிர்த்து செயற்பட வேண்டுமாக இருந்தால் அது பாரிய அளவு நிதியை கொண்ட ஒரு தொழிற்சங்கமாக இருக்க வேண்டும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் மறைந்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் சில சந்தர்ப்பங்களிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இந்த தொழிற்சங்கத்தை சந்தா வாங்காமல் நடத்துகின்ற வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஆராய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். செந்தில் தொண்டமான் அவர்கள் அந்த பொது சபை கூட்டத்திலே கிரமமாக தொழிற்சங்கங்கள் செல்லவும் அதே நேரத்திலே சந்தாவை நிறுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்களுடைய கனவு அதுவாக இருந்தது. அந்த கனவை நனவாக்குவதற்கு நாங்கள் எதிர்காலத்திலே திட்டமிட்டு செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதே நேரத்திலே தொழிலாளர்களுக்கு அதை கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார். அதை ஜீவன் தொண்டமானவர்கள் அது நிச்சயமான உண்மை, அது காலங்காலமாக செய்து வருகின்ற வேலை தொடர்ச்சியாக அது நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். தொழிலாளர்களின் சந்தா நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் மூலம் அந்த சந்தாவால் தொழிலாளர்களுக்கு மீதான ஒரு பாதிப்பு அல்லது அழுத்தம் இருக்கின்ற என்ற ஒரு மறைமுக கருத்து தொக்கி நிற்கின்றது. இல்லை, சந்தா பெறுவது என்றால் சந்தா பெறுவதை நிறுத்துவது என்பது தொழிலாளர்களின் சுமையை குறைக்க வேண்டும் என்பது தானே தவிர அவர்கள் மீது இருக்கின்ற அக்கறையை நாங்கள் விலக்கிக் கொள்வதோ அல்லது அந்த தொழிலாளர்கள் கட்சி சங்கத்தின் மீது இருக்கின்ற பற்றை குறைத்து கொள்வதாக இல்லை. இது எங்களுக்கு வருமானங்கள் கட்சியை நடத்தக்கூடிய வருமானங்கள் இருக்குமாகின்றன. நாங்கள் 45-50 காரியாலயங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த காரியாலயங்களிலே உத்தியோகத்தர் வேலை செய்கிறார்கள். பல வழக்குகள் இருக்கின்றன, போக்குவரத்து இருக்கின்றன, மின்சார பட்டியல், தண்ணீர் பட்டியல் எல்லாம் செலுத்த வேண்டி இருக்கிறது. தொழிற்சங்கம் நடத்துகின்ற போது பாரிய அளவு செலவுகள் இருக்கின்றது. அந்த செலவுகளை ஈடுகட்டுவதற்காக நாங்கள் சந்தா பெற்றே ஆக வேண்டும். ஆனால் கட்சியிலே போதுமான நிதி இருக்குமாக இருந்தால், அந்த நிதியை தொடர்ச்சியாக எங்களுக்கு பேண முடியுமாக இருந்தால் சந்தாவை குறைத்துக் கொள்வது தப்பாக இருக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆமாம், நீங்கள் ஊடகங்களுக்கு கூறிய ஒரு கருத்தை நாங்கள் இப்போது செவிமடுத்துவிட்டு அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்வோம். கடந்த காலங்களிலே நாங்கள் முன்வைத்த பல கோரிக்கைகள் ஜனாதிபதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல தீர்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பெருந்தோட்ட பிரதேசங்களிலே இருக்கின்ற பாதைகளின் சீர்கேடுகளை அறிந்து அந்த விடயங்களை நாங்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று பல பாதைகளை செப்பனிடப்படுவதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது. எமது அட்டன் பிரதேசத்திலே தோட்டங்களை ஊடறுத்து செல்லுகின்ற 18 பாதைகளை காப்பற்றிட்டு செப்பனிடுவதற்கான அனுமதி எமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் மலையகத்திலே இருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டியிருக்கிறது. அவற்றையெல்லாம் ஒரு ஜனாதிபதி செயலணி ஒன்றை அமைத்து அதன் மூலம் தீர்வுகளை எட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு. என்னிடம் 2 கேள்விகள் இருக்கின்றன. ஒன்று, மக்களின் மீதான தொழிலாளர்கள் மீதான சுமை குறைக்கப்பட வேண்டும் என்றுதான் சந்தா அறவிடப்படுமானால் அந்த அவர்களின் கிடைக்கும் அந்த சொற்ப ஊதியத்தில் ஒரு சந்தா பணத்தை வெட்டுவது என்பது அவர்கள் மீதான சுமையை குறைப்பதா அல்லது அதிகரிக்கும் ஒரு செயற்பாடா? இல்லை,
நீங்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு விட்டிருக்கீர்கள் நான் நினைக்கின்றேன். உலகத்திலே தொழிற்சங்கங்கள் இருக்கின்றது. தொழிற்சங்கங்கள் தங்கத்தினுடன் பெறுகின்ற சந்தாவை கொண்டு தான் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. எங்களுடைய தலைவர் நிதி ஏதாவது வழியிலே பெற்றுக்கொண்டு அது இருக்குமாக இருந்தால் அந்த நிதியை கொண்டு நிறுவனத்தை நடத்துகின்ற போது தொழிலாளர்கள் பெறுகின்ற சந்தா அறவீட்டை குறைத்து கொள்ளலாம் என்று கருதினாரே தவிர, சந்தா அறவிடுவது தொழிற்சங்கத்துக்கு பாரிய, நாங்கள் மறைமுகமாக அவர்கள் பாரிய சுமையை எதிர்நோக்குகிறார்கள், அந்த சுமையை குறைக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்ல. இது நுணுகி ஆராய்கின்ற போது ஏதாவது விடயங்களை நாங்கள் நோண்டி எடுக்கலாம், அதற்கு பல அர்த்தங்களை கற்பிக்கலாம். ஆனால் இதற்கு பல அர்த்தங்கள் கற்பிக்க முடியாது. வெளிப்படையாக அவ்வாறு ஒரு தொழிற்சங்கம் நடத்துவது நல்லது என்ற ஒரு கருத்து தான் நிலவியதை தவிர இதற்கு ஆழமான ஒரு கருத்தாடலை நாங்கள் கொண்டு வர முடியாது. ஒன்று. ரெண்டு, நீங்கள் நான் பல செயலணிகள் ஜனாதிபதியால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு விடயங்களுக்கு. நாங்கள் இந்த நாட்டிலே 200 வருடங்களாக இந்த மண்ணுக்கு உழைத்தவர்கள், இந்த நாட்டை வளமாக்கிய மக்கள் கூட்டத்தினர் நாங்கள். எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு காலப்பகுதியிலும் வருகின்ற அரசாங்கங்களை பாவித்து சில விடயங்களை செய்திருக்கின்றோமே தவிர நிரந்தரமாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. அதன் அடிப்படையாக வைத்து 32 அம்ச கோரிக்கைகளை எங்களுடைய தலைவரின் தலைமையிலே நாங்கள் தயாரித்திருந்தோம். அதை நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிட்ட ஜனாதிபதியிடமும் அந்த கட்சியிடம் சமர்ப்பித்திருந்தோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே நாங்கள் அந்த ஜனாதிபதி தேர்தலில் முழுமையாக அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியிருந்தோம். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து 6 மாத காலம் முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டன. கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக நாடு முடக்கப்பட்டிருந்தது, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. இதன் காரணமாக பல வேலை திட்டங்களை நாங்கள் திட்டமிட்ட வேலை திட்டங்களை முறையாக ஆரம்பிக்க முடியாத நிலை இருந்தாலும் எதிர்வருகின்ற காலப்பகுதியிலே அதை செய்கின்ற தகுதி எங்களுக்கு இருக்கின்றது. அதை செய்து கொடுக்கின்ற உண்மையான நோக்கம் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் அதை வைத்து எதற்கெல்லாம் ஜனாதிபதி செயலணி அமைப்பது போல இந்த மலையக மக்களின் பிரச்சனைக்கும் ஒரு ஜனாதிபதி செயலணி ஒன்றை அமைத்து அதன் மூலம் அவருடைய பிரச்சனைகளை நுணுகி ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே தீர்வு காணுவது பொருத்தமாக இருக்கும் என்ற கருத்தை தான் நான் சந்தர்ப்பத்தில் வெளியிட்டேன். இருந்தாலும் எங்களுடைய 32 அம்ச கோரிக்கைகளிலே இன்று பல்கலைக்கழகம் ஒன்று அமைப்பது கிட்டத்தட்ட 50 வீதங்களுக்கு மேற்பட்ட வகையிலே சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏனைய விடயங்களை கல்வி அமைச்சர் அவர்கள், உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் நடைமுறை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார். அதே போல பல விடயங்களில் 32 அம்ச கோரிக்கைகளிலே நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். ஊவாவிலே ஒரு தேசிய கல்வியல் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும். இந்த ஆசிரியர் உதவியாளர்களுக்கு நியமனம் வழங்கி அவர்களுக்கு முத்தியதியப்பட்ட நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும். இந்த கிளங்கன் வைத்தியசாலையை அண்மித்த பகுதியிலே தாதியர் பயிற்சி கல்லூரி ஒன்றை அமைக்க வேண்டும். அதே நேரத்திலே எங்களுடைய இளைஞர் யுவதிகளின் விளையாட்டு திறனை ஊக்குவிப்பதற்காக சிறந்த மைதானங்களை உருவாக்க வேண்டும். தோட்ட வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒரு பரந்த ரீதியாக ஒரு ஆராயப்பட்டு அந்த 32 அம்ச கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதை எதிர்வருகின்ற அரசாங்கம் நிச்சயமாக அதை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதிலே காத்திரமான பங்கை வகிக்கப் போகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை செய்விக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. கடந்த வாரத்திலே இந்த சம்பள பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரதம மந்திரியின் தலைமையிலே அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கம்பெனிக்காரர்களை அழைத்து இந்த 1000 ரூபாய் சம்பளம் பெறுவது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் மீண்டும் உக்கிர நிலை அடைந்திருக்கிறது. எதிர்வருகின்ற 25ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கமும் தோட்ட கம்பெனிகளும் இணங்கி கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் சாதகமான நிலைமைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் இந்த தேர்தலின் மூலமாக எமது மக்கள் ஏகோபித்த ஆதரவை எங்களுக்கு தருவதன் மூலமாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கான வாய்ப்பு வெகு விரைவிலே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஜனாதிபதி அவர்கள் 1000 ரூபாய் சம்பள உயர்வை தான் தருகிறேன் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே அதை வழங்குவதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. எங்களுடைய தலைவர் இறப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் கூட இந்த விடயம் சம்பந்தமாக அரசாங்கத்தின் உயர்மட்டத்தோடு கலந்துரையாடி இருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாங்கள் மீண்டும் அந்த கலந்துரையாடலை ஆரம்பித்திருக்கிறோம். இதை வழங்குவதற்கான போராட்டத்திலே நிச்சயமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வெற்றி பெறும். அனுகூலங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தே தீரும். மைத்திரிபால சிறிசேனயோ மக்களை ஏமாத்தார், மலைய மக்கள் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் அவரை ஏமாத்தார். கடைசி வரைக்கும் அமைச்சரவையில் அங்கீகாரம் கொடுத்த
அமைச்சர் அங்கீகாரம் கொடுத்த காசை கூட கொடுக்கறதுக்கு பெருந்தோட்ட காய்ச்சல் அமைச்சராக தான் நினைக்கிறத அமைச்சர் இன்னைக்கு தொழிற்சங்கத்துக்கு தலைவர் வந்து பேர் தடுத்து நிறுத்தினார். உங்களுக்கு தெரியும். ஆகவே இது அந்த ஆண்டை வரம் கொடுத்து பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி தான் இருக்கு. ஆகவே இந்த முறை ஆண்டவர் வரம் கொடுப்பாரு, பூசாரி வரம் கொடுப்பாரு. ஆமாம், அந்த கருத்துக்களுக்கு அடுத்தபடியாக ஆரம்பத்தில் அந்த கேள்வியில் ஒரு சிறிய, நான் உங்களுடன் வாக்குவாதப்படவில்லை அல்லது இது ஒரு தர்க்கிக்கும் விடயம் அல்ல. நீங்கள் சந்தாவை குறைப்பது பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் செந்தில் தொண்டமான் சந்தாவை நிறுத்துவது பற்றி சொல்கின்றார். எனவே நிறுத்துவதாக இருந்தால், அவர் கூறுவதாக இருந்தால், நிறுத்த முடியுமான ஒரு நிலையில் தானே காங்கிரஸ் இருக்க முடியும். ஏனென்றால் அவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் ஒரு சிரேஷ்ட பிரமுகர், மாகாண சபையில் முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். அந்த கட்சியின் பல முக்கிய விடயங்களை அறிந்தவர். நிச்சயமாக செந்தில் தொண்டமான் அவர்கள் குறிப்பிட்ட விடயம், எங்களுடைய தலைவர் அவ்வாறான ஒரு விருப்பத்தை கொண்டிருந்தார், எதிர்காலத்திலே அவ்வாறான ஒரு நிகழ்வு நடைபெற வேண்டும் என்ற தன்னுடைய ஆதங்கத்தை அங்கு வெளிப்படுத்தியிருந்தார். தொழிற்சங்கம் எதிர்ப்பிலே இருக்கின்றவரும் கூட ஒரு தொழிற்சங்கத்தை சார்ந்தவர். தொழிற்சங்கத்துக்கு சந்தா பெறுவது அல்லது அதை செலவழிப்பது சம்பந்தமான விடயங்கள் தொழிற்சங்கத்தின் வரவு செலவு திட்டங்கள் அடிப்படையில் அமைகின்றன. எங்கள் தொழிற்சங்கத்துக்கும் பாரிய செலவுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய தலைவர் கண்ட கனவு என்றாவது ஒரு நாள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆதங்கத்தில் அவர் சொன்னார். நான் குறைப்பது நிறுத்துவது நான் உங்களுக்கு சொன்ன விடயமே தவிர, அது எதிர்காலத்திலே அவ்வாறான நோக்கத்தை நோக்கி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நகரும், அதற்கான வேலை திட்டங்களும் நகரும். அவ்வாறான வேலை திட்டங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிடம் இருக்கிறது என்பதுதான். அடுத்து நீங்கள் சொன்ன விடயம், இந்த 1000 ரூபாய் சம்பளத்தில் அரசாங்கமும் பொறுப்பேது, இது ஒரு பெரிய போராட்டம், பாரிய போராட்டம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் 1000 ரூபாய் சம்பள கோரிக்கை முன்வைத்தார். அப்பொழுது பலர் எள்ளி நகை ஆடினார்கள். ஆனால் ஒரு தலைவன் ஒரு விடயத்தை சொன்னால் அதை அந்த கட்சியை சார்ந்தவர்களும் எதிர்த்தரப்பினரும் அனைவருமே அதை பற்றி பேசுவார்களாக இருந்தால் அவன்தான் தலைவன், சொல்லுகின்ற போது அவர்தான் தலைவன் என்ற விடயம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு போராட்டம் என்று நான் சொல்வது என்னவென்றால், முதலிலே நாங்கள் கோரிக்கையை முன்வைத்தோம். அந்த கோரிக்கையை வைத்து கம்பெனியோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றன. அடுத்து மெதுவாக வேலை செய்யும் போராட்டங்கள் நடைபெற்றன. அடுத்து இந்த ஃபேக்டரியிலிருந்து தேயிலைகளை ஏற்றுவதில் தடுப்பது என்ற பல்வேறு வகையான போராட்டங்களின் அடிப்படையில் இந்த 1000 ரூபாய் கோரிக்கை நீண்ட நாளாக இழுபட்டு வந்த விடயமாக இருந்தது. பல சந்தர்ப்பங்களிலே சிலர் முதுகிலை குத்தினார்கள். நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வைத்த கோரிக்கைகளை, அவர் செய்த போராட்டங்களை ஆதரிப்பது போல் நடித்து கொண்டு பின்னிலே அந்த போராட்டத்துக்கு எதிரான செயற்பாடுகளையும் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் அதையும் மீறி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் இந்த 1000 ரூபாய் சம்பள கோரிக்கையை முன்னிறுத்தினார். கடந்த சம்பள உயர்வு பேச்சுவார்த்தையின் போதும் இந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதிலே வடிவேல் சுரேஷ் அவர்களும் அதிலே கையொப்பமிட்ட ஒருவர். இறுதியிலே கம்பெனிகள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டியதாக இருந்தது. முன்னர் அவர்கள் 140 ரூபாய் எலவன்ஸ் போன்ற எலவன்ஸுகளை வழங்கினார்கள். ஆனால் மக்களுடைய கோரிக்கையாக இருந்த அவ்வாறு எலவன்ஸுகள் தோட்டங்களில் அறிவிக்கப்பட்டாலும் அவை முறையாக தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த பணத்தை எங்களுக்கு முழுமையான ஒரே சம்பளமாக வாங்கி கொடுங்கள் என்ற கோரிக்கை தொழிலாளர்கள் மத்தியில் இருந்தது. அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவர் செயற்பட்டார். அப்பொழுது ஒரு பேச்சு என்பது, நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற போது 2 தரப்பினர் நாங்கள் பேச்சு நடத்துகின்றோம். அந்த பேச்சு நடத்துகின்ற போது 750 ரூபாய் சம்பளத்துக்கு மேல் அந்த பேச்சுவார்த்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் இருந்தது. தொழிலாளர்களை நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுத்தி கஷ்டப்படுத்துவதை விட அது ஒரு தற்காலிக தீர்வாக அந்த 750 ரூபாய் சம்பள உயர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய வாயிலே 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்று தருவதாக உறுதியளித்ததன் மூலம் இந்த பிரச்சனை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரச்சனை மட்டுமல்ல, இந்த நாட்டின் அரசாங்கத்தின் பிரச்சனையாகவும் மாற்றமடைந்திருக்கிறது. அந்த வகையிலே அரசாங்கமும் முன்னின்று 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்துகின்றது. தொழிற்சங்கங்கள் தயார் 1000 ரூபாய் சம்பளக்கு இணக்கம் தெரிவிக்கின்றன, அரசாங்கம் இணக்கம் தெரிவிக்கின்றது. ஆனால் இந்த கம்பெனிகள் மாத்திரம் இதுவரை இணக்கம் தெரிவிக்காத ஒரு நிலை காணப்படுகிறது. அந்த இணக்கப்பாட்டை கொண்டு வருவதற்காக தான் கடந்த 2 நாட்களுக்கு முன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது பிரதம மந்திரி அவர்கள் கண்டிப்பான உத்தரவை பெற்று போட்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கான ஒரு வேலை திட்டத்துடன் அடுத்த கூட்டத்துக்கு வாருங்கள் என்ற உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போராட்டம் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது.
இருக்கிறது. இதன் மூலமான அனுகூலங்களை தோட்டத் தொழிலாளர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வரும் என்ற திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். ஆமாம், இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னதாக வடிவேல் சுரேஷ் அண்ணன் அவர்கள் கூறிய ஒரு கருத்தை பார்த்துவிட்டு நாங்கள் கேள்விகளுக்கு வருவோம். சட்டபூர்வமாக பெருந்தோட்ட கம்பெனிகளும் முதலமைச்சர் சம்மேளனத்தில் கையொப்பமிட்ட அமர ஆர்வத் தொண்டமானவர்களும் வடிவேல் கையொப்பமிட்டோம். இன்று அமர ஆர்வத் தொண்டமானவர்கள் எங்களிடம் இல்லை, உயிரோடு இல்லை. ஆக எனக்கு சட்டபூர்வமாக பாரிய பொறுப்பும் கடமை இருக்கின்றது. தொழிற்சங்க தலைவர் என்ற வகையை பொறுப்புடன் கொள்கின்றேன். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதம் ஆகும்போது 1500 ரூபாய் தோட்ட தொழிலாளருக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் நாம் மேற்கொள்வோம். ஆமாம் சுரேஷன் அவர்களே, அந்த கேள்விக்கு முதல் முகநூலில் கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஃபோர்டைஸ் திரு என்பவர் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வரை செல்வோம் என்று கூறியது. நீங்கள் 1500 ரூபாய் என்று கூறுகிறீர்கள். என்ன நடக்கும்? இந்த 1000 ரூபாய் சம்பள விடயம் சம்பந்தமாக கடந்த கிட்டத்தட்ட என்னுடைய அறிவு கெட்ட வகையிலே 6 வருடமாக இந்த 1000 ரூபாய் சம்பள சம்பளம் பேசப்பட்டிருக்கின்றது. 5 வருடமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தலைவர்களை தெரிவித்த நாளிலிருந்து போய்கொண்டிருக்கு. இது கட்சி அரசாங்கம் எதிர்கட்சியின் வகையில் என்னையும் கனராஜனை பொறுத்தவரை இது எங்கள்கிட்ட ஒரு பொது பிரச்சனை, எங்களுடைய பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனை. எல்லா தொழிற்சங்கங்களும் சந்தா வாங்குது, எல்லா மலையக தலைவர்களும் மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறாங்க. ஆகவே எங்கள் அனைவருடைய ஒரு தார்மீக பொறுப்பு ஒன்று இருக்குது. 1000 ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்பதாக அன்றைக்கு இருந்த வாழ்க்கை செலவில் நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதும் கூட இன்று 5 வருடத்துக்கு பிறகு இன்றைக்கி எங்கள் மக்களுடைய வாழ்க்கை செலவு பாரிய ஒரு வித்தியாசம் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த 1000 ரூபாய் சொன்ன பேச்சுவார்த்தையில் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்களோடு இலங்கை தேசிய தோட்ட சங்கத்தை போய் சேர்ந்த வகையில் பல சுற்றுவட்ட பேச்சுவார்த்தைகள், பல போராட்டங்கள், பல கிரமமான முறைகள், அந்த கரங்களில் நார்வழிக்க மாதிரி தான் அன்றைக்கி இழுப்பாறை நிலைமைகள் கால் இழுக்கிறதுக்கு தான் இருந்த கூடிய அதுக்குரிய ஒற்றுமை பலம் எங்களுக்கு குறைவாக இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு வரலாறில் முதற்தடவையாக அடிப்படை சம்பளம் 500 ரூபாயிலிருந்து 700 ரூபாய்க்கு 200 ரூபா அதிகரிக்கப்பட்டது சென்ற முறை கூட்டுப்பது தான். அது ஒரு சாணக்கியமான வேலை திட்டம். அரசியல் பின்னடைவுகளுக்கு பின்பெல்லாம் 1000 ரூபாய் சம்பளம் சொல்லி அரசியல் செய்தவர்கள், 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தர சொன்ன ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உட்பட எல்லாம் சொந்து அந்த 1000 ரூபாய் கனவு சாத்தியப்படல. ஆனால் இருந்தாலும் 700 ரூபா அடிப்படை சம்பளம்னு சொன்னது நாங்கள் வெற்றியாக இருந்தாலும் கூட 100க்கு 100% வெற்றியாக ஒரு முன்னேற்றமான ஒரு செயற்பாடாகத்தான் அது அமைந்தது. ஒரு சிறிய இடைவேளை தாருங்கள். நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்திவிட்டு தொடர்வோம். 0112774422 அல்லது 0112774423 இந்த தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம். தொடருங்கள் சுரேஷன் அவர்கள். நிச்சயமாக. அப்போ என்னையை பொறுத்தவரையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் தெரிவித்தார், தான் ஜனாதிபதியாகினால் 1000 ரூபாய் சம்பளம் தோட்ட தொழிலாளருக்கு வழங்கப்படும் என்று சொன்னார். நாங்கள் ஆதரவு கொடுத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் அன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார், தான் ஜனாதிபதியான 1500 ரூபா தரப்படும். அப்போ இது அந்த ஸ்ட்ராட்டஜி, இது எவ்வாறான வழிமுறையை பயன்படுத்தி இந்த சம்பளம் வழங்கப் போகின்றார்கள் என்ற நிலைமை ஏற்பட்டது. அந்த நாளிலே நான் பண்டாரில் வச்சு கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களை கேட்டேன், 1500 ரூபாய் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு இது எப்படி வழங்குவது? அப்போ அவர் சொன்னால் இதற்குரிய வழிமுறைகள் என்னிடம் இருக்கின்றன. காஸ்ட் கட்டிங், அவர்களுடைய நிர்வாக செலவுகளை குறைக்கிறது சம்பந்தமாகவும், பெருந்தோட்டங்களில் மூடப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலையை திறப்பதன் மூலமாகவும், சிரோன்டி மார்க்கெட் அதிகரிப்பது சம்பந்தமாகவும், அதே போன்று பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு உரிய சலுகைகள் வழங்குவது சம்பந்தமாக சொல்லியிருந்தார். இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் முடிவு வரைக்கும் நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த நேரத்தில் இப்போ கௌரவ கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார், கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தோல்வி பெற்றிருக்கிறார். அப்போ கௌரவ கோட்டாபய ராஜபக்ச 1000 ரூபா கொடுப்பது சம்பந்தமான ஒரு தீர்க்கமான ஒரு முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தையில் போது அன்னை இப்போ சொன்னார் 25ஆம் தேதி முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை நடக்கின்றது. அது அவர் சார்ந்திருந்த கட்சி சம்பந்தமாக அந்த கட்சி எடுத்த தீர்மானம், அவர்கள் கொடுக்குற அழுத்தம் வரவேற்கத்தக்கது. இங்கிட்டு நான் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ அடுத்த தேர்தல் வந்திருக்கு. அடுத்த தேர்தல் வரும்போது நாங்கள் அவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை கேட்டேன், அவர் அருண் பேண்ட் அவர் இருந்தார் கேட்டேன், இப்போ தோட்டத்தோட சம்பளம் ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு 1500 ரூபா ஜனாதிபதியாகனா தரேன்னு சொல்லுவீங்க, இன்றைக்கி ஜனாதிபதியாக இப்போ. அப்போ அவர் சொல்லியிருந்தார், எகெயின் ஐம் டெல்லிங் யூ, திரும்ப நான் சொல்கின்றேன், நான் எதுவரும்
பொது தேர்தலில் இந்த நாட்டு பிரதம மந்திரி ஆகணும்னு சொன்னால் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி அதில் வேலை திட்டங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் எனக்கு 1000 ரூபா வழங்கப்படும். அந்த 1500 இல்லை, இப்போ 1000 ரூபா 1500 இல்லை, இன்றைக்கி 5 வருஷத்துக்கு பிற்பாடு இன்றைக்கி 2000 ரூபா 2500 சம்மந்தமாக தான் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த கம்பெனிக்காரர்களுடைய சில சதித்திட்டங்கள் லாபகரமாக பெற்றுக்கொண்டு ஆமாம், நாங்கள் அந்த விடயங்களை தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னதாக தொலைபேசி அழைப்பு நீண்ட நேரமாக ஒருவர் காத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். யாருங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வெளிமடையிலேருந்து டவுன் சைட் தொடர்பு. யார் பேசுகிறீங்க? உங்களுக்கு பேசுகிறேன். கேள்வியை கேளுங்க நீங்கள். சார் இந்த சார் சார் இந்த ஒரு வடிவல் சார்கிட்ட கொஞ்சம் பேசலாமா நம்ம? சொல்லுங்கள், பேசுகிறேன். சார் இப்படி தான் நம்ம நீங்களாம் இந்த போர்ட்டு பேக்கருக்கு முன்னுக்கெல்லாம் வெளிமட டவுன் சைட்லாம் வந்தீங்க. நான் இருக்கிறேன். அவர் ஒரு கேள்வியை தயங்கி கேட்கவும் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் ஒருவர் கேட்பார். கேள்விகள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், எந்த தடையும் இல்லை. கேள்விகளுக்கு பதிலளிக்க இருவரும் தயாராகவே இருக்கின்றனர். என்றால் அவர்கள் இருவரும் மூத்த அரசியல்வாதிகள். எனவே அவர்களுக்கு இப்படியான கேள்விகளுக்கு ஒரு பதிலளிப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. எனவே சுரேஷன், நீங்கள் கூறிய இடத்தில் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். சம்பள அதிகரிப்பு குறித்தான அந்த கடந்த கால அரசின் நீங்களும் ஒரு முக்கிய பதவியை வகித்தீர்கள். சங்கத்தின் செயலாளராகவும் இருந்தீர்கள். ஒரு 50 ரூபா சம்பள அதிகரிப்பை அந்த சமயத்தில் மேற்கொள்ள முடியாமல் போனமைக்கான ஒரு வருத்தத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? நிச்சயமாக மிகவும் வேதனை உணர்கின்றேன். அது ஏன்? அந்த தொழிற்சங்கத்தினுடைய கூட்டொப்பந்த கையொப்பம் மற்றும் தொழிற்சங்கம் என்ற வகையில் எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றிய போது அரசியல் தலையீட்டின் மூலமாக அந்த சம்பள உயர்வு போதாது. ஆகவே அதில் 140 ரூபா வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அன்று இருந்த அமைச்சர்கள் சம்பந்தமாக அமைச்சர்களே அவர்கள் சார்பாக எடுத்த நடவடிக்கைகள் 140 ரூபா அன்றைக்கி இருந்த அரசாங்கம் ஏமாத்திருக்கு கொடுக்குறதோட தொழிலாளிக்கு. அதற்கு பிறகு அன்னைக்கு தொழிலமைச்சரும் அதே போன்று பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் இருந்தார்கள். அந்த கட்சியினர் மீண்டும் 50 ரூபா சம்பந்தமாக அமைச்சரவையிலே அங்கீகாரம் கிடைத்து அது டீ போர்ட் மூலமாக தேயிலை சபை மூலமாக அதற்குரிய நிதியும் 650 மில்லியன் ரூபா நிதியும் கூட பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சுக்கு வந்திருந்த போது அந்த பெருந்தோட்ட கைத்தொழிலுக்கு பொறுப்பான அமைச்சர் அமைச்சர் அந்தஸ்துள்ள அமைச்சர் தான் அதுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ அவர் அதுக்கு சொல்லி தான் பலமுறை ஞாபகப்படுத்தியும் கூட அவர் சொல்லியிருந்தார், இதை கொடுக்க முடியாது, இது வேறு வேலைக்கு பாவிக்க வேண்டிய நிதி, கொடுக்க முடியாது. ஆனால் அந்த அமைச்சர்கள் இருந்த நம்மவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் பலனாக அவர் வெளிப்படையாக ஊடகத்துக்கு தெரிவித்திருந்தார். 50 ரூபா சம்பளம் தொழிலாளிக்கு கொடுத்தா நான் அமைச்சர்களிருந்தே விலகுவதாக சொல்லியிருந்தார். ஆகவே அன்னைக்கு இருந்த ஒரு பனிப்போரின் காரணமாக ஒட்டு மொத்தமாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதைத்தான் நான் முன்னுக்கு சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டை வரம் கொடுத்து பூசாரி வரம் கொடுக்காம இருக்கணும், அமைச்சாங்க பெற்று வரக்கூடும். அன்னைக்கு கட்சியின் தலைவர் பிரதம மந்திரிக்கு அந்த அமைச்சரை உத்தரவிடக்கூடிய ஒரு செயற்பாடு அவர் செய்யலை. கட்சி தலைவர் அந்த உத்தரவிட்டிருக்கலாம். அப்படி ஒரு நிலப்பாடு ஏற்பட்டது. இன்றைக்கி அதன் பலனாக அவ்வளோ கட்டமாக வந்தன் பலனாகத்தான் இன்றைக்கி முழுமையாக அந்த தலைமைத்துவத்தையும் அந்த கட்சியை விட்டு 190% முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியோட தலைவர் கபீரசிம் அவர்கள், அந்த கட்சியுடைய செயலாளர் அனைவருமே இன்று விரிதொரு கட்சியிலே இணைந்து அவர்களுடைய வேலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு. ஆனால் இந்த அனைவருமே இத்தனை விதமான அனைவருமே முன் வந்திருந்தால் கூட அந்த சம்பள அதிகரிப்பு நடந்திருக்க கூடும் அந்த சமயத்தில். அதற்கு முன்னதாக நாங்கள் அடுத்த கேள்விகளுக்கு செல்லும் முன்னர் ஒரு தொலைபேசி அழைப்பை பார்த்துவிட்டு செல்வோம். வணக்கம். வணக்கம் சார். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கண்டியிலிருந்து கண்ணன் பேசுகிறேன். கேளுங்க. இந்த மிஸ்டர் கனகராஜ் கொஞ்சம் பேசணுமா சார்? தாராளமாக சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, பேசலாம். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம். மற்றது என்ன கேட்டால் சார், இந்த தொழிலாளர்கிட்ட சந்தா பிரச்சனை பற்றி கொஞ்சம் நீங்கள் காய்ச்சிருந்தீங்க. அந்த சந்தா விஷயத்தில் சார் 180 ரூபா தொழிலாளர் ஒவ்வொருத்தையும் சந்தா அறவிடப்படணும்னு சொல்லி அந்த நேரத்தில் அமரர் ஆறுமுக தொண்டமான் பேசியிருந்தாரு. அந்த நேரம்
செந்தில் தொண்டமானோ இல்லாட்டி நீங்களோ யாருமே இது சம்பந்தமா எதுவும் கதைக்கல. ஆனா இப்ப என்னன்னு கேட்டா சந்தாவை அவரு நிப்பாட்டணும், அது அப்படிதான் தொழிற்சங்கம் செய்யணும்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு மிஸ்டர் செந்தில் தொண்டமான் அவர்கள். ஆனால் நீங்க அவர் அப்படி சொன்னதுக்கான அது அவர்கிட்ட அமரர் ஆறுமுக தொண்டமான் கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தொழிலாளர்களிருந்து அறவிடப்படுகின்ற ஒவ்வொரு சந்தாவும் தான் உங்களோட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காரியாலயத்தில் வேலை செய்கின்ற ஒவ்வொரு ஸ்டாஃபுங்களுக்கும் சேலரி மற்றது போக்குவரத்து இப்படிலாம் இது சொல்லியிருந்தீங்க. அது தவறானது. மற்றது என்னன்னு கேட்டா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி அந்த ஜனவரி மாதம் சம்பளம் தரேன்னு சொல்லி அது தரல. அதுக்கு பிறகு இந்த கொரோனா பிரச்சனை அதுலயும் யாரும் அது சம்பந்தமா யாருமே கதைக்கல. இதுக்கான தீர்வு உங்களோட என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வி, தொழிற்சங்கம் சந்தா சம்பந்தமாக எல்லா தொழிற்சங்கமும் சந்தா வாங்கி கொண்டிருக்கின்றன. இது ஒரு அந்தந்த சங்கங்களை பொறுத்து அவருடைய செலவுகளை பொறுத்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விடயம். கட்டாயமாக தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்துக்கு சந்தா செலுத்த வேண்டும் என்பது கட்டாயமல்ல. அவர்கள் விரும்பினால் செலுத்தலாம், விரும்பாவிட்டால் சந்தாவை அவர்கள் நிறுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு தொழிலாளரும் கட்டாயப்படுத்தி சந்தா வாங்குவது கிடையாது. அது முதலாவது எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். எந்த தொழிற்சங்கத்துக்கு வேண்டுமென்றால் நீங்கள் தொழிற்சங்கத்தில் இருக்கலாம், தொழிற்சங்கத்தை விட்டு விலகி சொல்லலாம், விருப்பம் என்றால் சந்தா செலுத்தலாம், இல்லாவிட்டால் சந்தாவை நிறுத்தலாம். இது ஒரு பாரிய ஒரு பிரச்சனை கிடையாது. இது எங்களுடைய உள்ளக பிரச்சனை. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கிறது. எங்களுடைய தலைவரின் கருத்து அது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று எங்களுடைய தலைவர் சொன்னார். தை பிறந்தது, கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு சம்பள பேச்சுவார்த்தைக்கு கம்பெனிகளை அழைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. கம்பெனிகளும் வரவில்லை. இவ்வாறு நிலையை ஒரு தடங்கு ஏற்பட்டது. ஆனால் ஒவ்வொரு வருமானம் இழந்து நிற்கின்ற குடும்பத்துக்கும் எங்களுடைய தலைவர் ஆறுமுகம் தொண்டமானவர்களின் கோரிக்கை இணங்க 5000 ரூபாய்களை வழங்குகின்ற வேலையை இந்த அரசாங்கம் செய்தது. கடந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை கடந்த அரசாங்கத்திலே பல விடயங்கள் நல்லாட்சி என்று சொன்னார்கள். 1000 ரூபாய் சம்பளம் தருகின்றோம் என்று தேர்தல் மேடைகளில் சொன்னார்கள், சம்பளம் கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் 50 ரூபா தருகிறேன் என்று சொன்னார்கள், அதுவரை இறுதி வரை சாத்தியமாகவில்லை. 140 ரூபா நாங்கள் கொடுக்காவிட்டால் பாராளுமன்றத்தையும் அமைச்சு பதவி விட்டு விலகி வருவோம் என்று சொன்னார்கள். இவற்றையெல்லாம் நடக்கவில்லை. ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 32 அம்ச கோரிக்கையின் அடிப்படையில் வைத்த கோரிக்கைகள் இப்பொழுது பேச்சுவார்த்தை மட்டங்களிலே இருக்கின்றது. ஒரு பல்கலைக்கழகம் மலையகத்திலே அட்டநகரத்திலே அமைவதற்கான வேலை திட்டங்கள் அரைவாசி பூர்த்தியான ஒரு நிலையிலே இருக்கின்றது. ஏனைய பல்வேறு விடயங்களை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கண்டு கொண்டிருக்கின்றோம். எங்கள் தலைவர் மறைந்தாலும் அவருடைய எண்ணப்படி நாங்கள் 1000 ரூபாய் சம்பள பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் மறைவதற்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பு பிரதம மந்திரியை சந்தித்து 1000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையை தான் முடிவெடுத்திருந்தார். அதற்கு முன் 2 மணி நேரங்களுக்கு பிறகு இந்திய உயர்ஸ்தானிகரை அமைத்து அமையப்போகின்ற 10,000 வீடுகள் இந்த அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார். ஆகவே இறுதி மூச்சு வரை எங்களுடைய தலைவர் இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அதே போல தற்போது பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஜீவன் தொண்டமானும் சரி, அவரோடு இருக்கின்ற நாங்களும் சரி, எங்களுடைய தலைவரின் கனவையும் எங்களுடைய மக்களுக்காக செய்ய வேண்டிய சேவைகளையும் நிச்சயமாக செய்வோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர் அவர்களே. ஆமாம், கேள்விகளை நாங்கள் தொடர்ந்து கேட்போம். இங்கே முகநூலில் ஒருவர் கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஒருவர் 50 ரூபாவை கொடுக்க முடியாத நீங்கள் 1500 ரூபாவை எப்படி கொடுக்க போகிறீர்கள்? 50 ரூபா கொடுக்க முடியாததுக்கு காரணம் நான் இல்லை. அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தில் நானும் பல முறை அதிருப்தியால் வெளியேறினது அனைவருமே அறிந்த உண்மை, தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் எங்கள் 2015ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட மக்கள் கொடுத்த அந்த வாக்கின் பலனாக நான் மிகவும் சூழ்ச்சிகரமாக நிதியை அரசாங்கத்திலிருந்து பெற்று என்னுடைய மாவட்டத்தினுடைய கல்வி, கலாச்சாரம், சுகாதாரத்துறை உட்பட அரசாங்க நியமனம் உட்பட அனைத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுகின்றேன். 100க்கு 100% இல்லை, இன்னும் 175 கோடி ரூபாவை நான் மதுரை மாவட்டத்துக்கு கல்விக்கு கொண்டு சென்றேன். மடுசீம பிரதேசத்திலே மடுசீம தமிழ் வித்தியாலயத்தை ஒரு சின்ன ஒரு பல்கலைக்கழகம் போல வைத்து வைத்திருக்கின்றேன். இந்த முறை 12 பேர் பல்கலைக்கழகம் போயிருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு ராமகிருஷ்ணா பாடசாலைக்கு அன்றைக்கி நான் பாராளுமன்றத்திலே உயர்கல்வி
குழுக்களின் தலைவர் என்ற அடிப்படையில் நிதியை கொண்டு போய் அங்கே ராமகிருஷ்ணா பாடசாலை 19 பேர் இன்றைக்கி பல்கலை செஞ்சுருக்காங்க. அந்த பாடசாலையை தரம் வைத்திருக்கின்றேன். ஹொப்டன் கலைமகள் உட்பட விக்னேஸ்வரா உட்பட பசறையில் இருக்கின்ற தேசிய கல்லூரி இன்றைக்கி பல ஏக்கர் காணிகளோடு சகல வசதிகளோடும் இன்றைக்கு புத்திஜீவிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையமாக நான் மாற்றியிருக்கின்றேன். கோணக்கலை தமிழ் மகாவித்தியாலயத்திலே ஆக மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானத்தோடு வேலை திட்டங்கள், சரஸ்வதி தேசிய பாடசாலை, கொன்வென்ட் பாடசாலை, அன்று கொன்வென்ட் பாடசாலையினுடைய ஒரு விதவை அதிபரை ஒரு இனவாத ஒரு முதலமைச்சர் முழங்கால் விடப்பட்ட அந்த பாடசாலை 3 மாடி கட்டிடம் இன்றைக்கு காட்சியிடக்கூடிய ஆலிய தமிழ் மகாவித்தியாலயம், பண்டார தமிழ் மகாவித்தியாலயம் கேட் நுழைவாயிலிருந்து மனசரக்கூடம் வரை, அப்புதலை தமிழ் மகாவித்தியாலயம், அதே போன்று அலகொல்ல தமிழ் மகாவித்தியாலயம், அது இந்த இவ்வாறான கல்வியிலே வளர்ச்சிகளை ஏற்படுத்தி இன்றைக்கு அதனுடைய அவுட்புட் அதனுடைய பலனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பல்கலைக்கழக செல்வ 50 ரூபாய் சம்பளம் சம்பந்தமாக நவீன் திசாநாயக்க பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக இருந்து இன்றைக்கி யோகராஜ வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு. அந்த அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை முடங்கினது வந்து அனைவரும் அறிந்த உண்மை, அனைவரும் அறிந்த உண்மை. அன்றைக்கு அமைச்சரில் நான் இருக்கலை, அன்றைக்கு அமைச்சரில் நான் இருக்கலை. அந்த 50 ரூபா பணம் வந்து முழுமையாக அமைச்சர் அங்கீகாரம் வழங்கி வழங்கப்பட்ட காசை கூட இனவாத அடிப்படையில் இதை மலையக மக்கள் பெருந்தோட்ட மக்களை சென்றடையக்கூடாதுன்னு சொல்லி முழுமையாக அங்கே முடிச்சு போட்டு திட்டமிட்டு அதை தடுத்து நிறுத்தியவர்கள் இருக்கிறார். ஆகவே அந்த அரசாங்கத்தை முழுமையாக செட்டிசாகனம் இல்லை, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பெட்ரோலை எடுத்து போனேன் நான் பார்லிமெண்ட்டுக்கு. ஆகவே அந்த அரசாங்கத்தில் திருப்திகரமாக இருந்து செயற்பட்டனாலே தோட்டத்தொழிலாளர் சம்பளம் சம்பந்தமாக தமிழ் மொழியிலையும் சிங்கள மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் மும்மொழிகளையும் பாராளுமன்றத்தை பேசும்போது கூட ஒருத்தரும் காது விலகலை. ஆனால் இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது சுரேஷ் அவர்களே. கடந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக பிழையான அரசாங்கம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். அவர்கள் 50 ரூபா கொடுப்பதாக பல முறை சொன்னார்கள். நீங்கள் உட்பட அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் அதை வழங்கப் போவதாக உறுதியும் அளித்திருந்தீர்கள். ஆனால் இல்லாமலும் இருக்கலாம் உங்கள் அந்த அமைச்சர். ஆனால் அவர்கள் வழங்காத போது நீங்கள் உங்களுடைய அமைச்சு பதவியையோ எந்த பதவியோ அந்த அரசாங்கத்திலிருந்து நீங்கள் ராஜினாமா அரசாங்கத்தை பொதுவாக சொல்கிறேன், அரசாங்கத்தில் இருந்தவர்களை சொல்லுகிறேன். எவருமே ராஜினாமா செய்யவும் இல்லை, வெளிவரவும் இல்லை. இன்று வெளியே வந்தவுடன் கட்சி 2ஆக பிளவுபட்டவுடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது நீங்கள் அந்த நேர அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது ஒரு அர்த்தமற்ற விடயமாக இருக்கின்றது. சரியாக அந்த அரசாங்கம் துரோகம் செய்தது உண்மை. கடந்த 4.5 வருடங்கள் நாட்டை வீணாக்கி இருக்கிறார்கள் என்பது உண்மை. நாட்டு மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை என்பது உண்மை. இரண்டு பேரையும் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். ஒரு தொலைபேசி அழைப்பு வருகின்றது. ஏனென்றால் இது நாங்கள் பேசுவதற்கு அப்பால் மக்களின் சந்தேகங்கள், அவர்களுக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும், தேர்தல் காலம். எனவே அந்த கேள்வியை நாங்கள் கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். கேளுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார், நான் பசறையிலேருந்து காய்க்கிறேன். கேளுங்க, யார் பேசுறீங்க? சார், நான் சரண் காய்க்கிறேன். சுரேஷ் பேரோட காய்க்கலுமா? பேசலாம், சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நான் பசறையிலேருந்து கதைக்கிறேன். ஐயா, நீங்க இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் கேக்குறீங்க, அதுக்கு உங்கள்ட்ட வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. இந்த முறை நீங்க நிச்சயமா வெற்றி பெறுறீங்க ஐயா. பசறை அந்த பதில் பாராளுமன்ற தேர்தல்ல. சரியா ஐயா? சரி சரி சார், சொல்லுங்க. நன்றி ஐயா. நீங்க இந்த முறை கொரோனா டைம்ல எல்லாம் எல்லாருக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, மலையக மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. நேரடியா வந்து நீங்க எல்லாருக்கும் அந்த வேலை செய்யற எல்லாருக்கும் வந்து அரிசி தானம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அரிசியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. மிகவும் நன்றி ஐயா அதுக்கு. ஐயா, நீங்க நிறைய கோயில்களுக்கு தானம் செஞ்சிருக்கீங்க, கோயில்களுக்கு சல்லி கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் அப்படி செஞ்சிருக்கீங்க. கோயில்ல எல்லாருக்கும் அடிக்கல், அந்த இதுக்கு கலாச்சார மண்டபத்துல அடிக்கல்லாம் நாட்டியிருக்கீங்க ஐயா. மற்றபடி ஐயா, நீங்க அந்த இந்த வருடம் பாராளுமன்ற தேர்தலை நீங்க கேட்கிற போது எல்லாருக்கும் மலையக மக்கள் இளைஞர் யோதிகள்லாம் இருக்காங்க, அவங்க வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வாங்கித்தாரேன்னு சொல்றீங்க. ஆனா அது 100ல் 25% தான் நடக்குது ஐயா. ஆனா இந்த வருடம் அப்படியே ஐயா செய்வீங்க? நல்ல கேள்வி. நிச்சயமாக 15,442 அரசாங்க நியமனங்களை வழங்கியிருக்கிறேன். இது அந்த வர்த்தமானில் வெளியிட்டு வர ஆசிரியர் நியமனங்களாம் இல்லை. அது இல்லாமல் பெருந்தோட்ட வைத்தியசாலைகள் 51 வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்ற போது 18 வைத்தியசாலைகளை மதுரை மாவட்டத்தில் பொறுப்பேற்றேன். அப்போ இதில்
குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள், தமிழ் மொழியிலே சேவையாற்றக்கூட குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள், டிஸ்பென்சர்ஸ், அதே போன்று மருந்து கலவையாளர்கள், PHI என்றெல்லாம் மலையத்தை சேர்ந்த விசேஷமாக பதிலை மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு நியமனம் கொடுக்கப்பட்டது. இடம் பத்தாமல் மட்டக்களப்பு வைத்தியசாலையும் நிரம்பி வழியுது. இன்றைக்கி பதில மாவட்டத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் நியமனங்கள் கொடுக்கப்பட்டேன். அதே நேரத்தில் ஊவா மாகாண தமிழ் கல்வி அமைச்சாக இருக்கும்போது லைப்ரரி அசிஸ்டன்ட், லெப் அசிஸ்டன்ட், வாச்சர் அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வகையில் நான் அந்த நியமனங்களையும் வழங்கி வச்சேன். அது இல்லாமல் எல்லா பிரதேச செயலகங்களையும் எக்ஸ்ட்ராவாக எல்லா பிரதேச செயலகங்களையும் 3 மொழிபெயர்ப்பாளர் பதவிகளையும் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், பசறையில் ஒரே ஒரு பிரதேச சபையும் ஒரே ஒரு பிரதேச செயலகம் தான் இருந்துச்சு. இன்றைக்கி வடிவேல் சுரேஷ் லுணுகலையில் தனியான பிரதேச சபை ஒன்றையும் தனியான ஒரு பிரதேச செயலகத்தையும் உருவாக்கி இன்றைக்கி செங்கலடி பாதையும் காப்பட் செய்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். அதே நேரத்தில் கட்டம் கட்டமாக அவரவருடைய தகுதிக்கேற்ற வகையில் முழுமையாக என்னுடைய அறிவுக்கேற்ற வகையில் நியமனங்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆக கூடுதலான அரசாங்க நியமனங்கள் மதுரை மாவட்டத்து பெருந்தோட்டங்களுக்கு வழங்கியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரிக்கே கல்வி கலாச்சாரம் வைத்தியசார சம்பந்த வேலை திட்டங்கள் செய்திருக்கோம். தொடர்ந்து எதிர்வரும் காலத்திலையும் எங்கள் மக்கள் மதுரை மாவட்ட மக்கள் கொடுக்குற அங்கீகாரத்துப்படி 100க்கு 100% எனக்கு செஞ்சு முடிக்கலை. உண்மை, அவ்வளோ செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கு கூட நாங்கள் இந்த மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். 1000 ரூபாய்க்கு 5 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே ஒரு தனி நபரால் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஆனால் இருந்தாலும் கூட என்னால் முடிந்த வரையும் இருந்து என்னுடைய மதுரை மாவட்டத்தினுடைய எனக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தவர்களுக்கு கூடுமான வரைக்கும் இந்த அரசாங்க நியமனங்களை பெற்றுக் கொடுக்க வேலை திட்டங்களை வழிசமைப்பேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தை உறுதியுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் திரு கணபதி கனகராஜ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலை வழங்க வேண்டும். என்ன முடிக்கவில்லை, கேள்வி முடிக்கவில்லை. அந்த அரசாங்கத்தில் இருந்தபோது அந்த அரசாங்கத்தை கட்டிப்பிடித்து காப்பாற்றுவதிலே முன்மரமாக இருந்த அந்த மலையக பிரதிநிதிகள் இன்று அந்த கட்சி 2ஆக பிளவுபட்டவுடன் அதற்கு நவீன் திசாநாயகர், ரணில் விக்ரமசிங்கை குறை கூறுவது கொண்டு இருக்கின்றதை விட அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கான நடவடிக்கை எடுத்து வெளியே வந்திருந்தார்கள் என்றால் அந்த அரசாங்கம் 4.5 வருடங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு மலையக மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறதை அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லுவது ஒரு அரசியல் ரீதியான செயற்பாடுவாகவே கருத முடியுமே தவிர இது ஒரு ஆக்கபூர்வமான செய்தியாக மக்கள் மத்தியில் எவ்வாறு எடுபடும் என்பதை சுரேஷ் அவர்கள் வெளிப்படுத்தினார். கனகராஜன் அவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அரசாங்கத்தில் இருந்திருக்குது, நானும் இருந்திருக்கிறேன். எல்லா அரசாங்கமும் தடை முதுகில் குத்தி இருக்குது. எந்த அரசாங்கம் கொடுத்த உறுதிமொழியெல்லாம் சம்பளமாக கொடுத்து தான் இன்றைக்கி 5000 பேசிக்கிட்டு இருக்கணும். நம்ம இன்னும் 1000 ரூபாய்த்தான் நிற்கிறோம். வெட்கி தலைக்குனிய வேண்டிய விடயமாக இருக்குது. காரணம் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் அருமன் தொண்டமான் அவர்களை வெளிப்படையாக பலமுறை ராஜினாமா பண்ணியிருக்காரு, பணிப்புற வெளியேற்றம் செஞ்சிருக்கிறாரு. இந்த வேலை திட்டங்கள் நடந்திருக்குது. அது சொன்ன சில விடயங்களை இந்த பதிலை நாங்கள் தொடருவோம். அதற்கு முன்னர் தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் நோவூர்லேருந்து சிரி பேசுகிறேன் சார். கேளுங்கள் சார். நான் சுரேஷ் சார் கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? தாராளமாக சொல்லுங்க ஸ்ரீ. சார் வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீ, சொல்லுங்கள் சார். நான் நோவூர்லேருந்து எல்பட்டு சிரி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் ஸ்ரீ. சார், கடந்த காலத்துக்கு நீங்க அந்த வீடமைப்பு திட்டம் வந்துச்சு தானே இந்தியா கவர்மெண்ட்ல இருந்து? ஆமா. அந்த வீடமைப்பு திட்டம் சார் நிறைய வீடு ஓபன் பண்ணிருக்கு. அதுல கூடுதலா சந்தா கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடு கிடைச்சிருக்கு எஸ்டேட்ல. சரி சரி சரிங்களா? அந்த சந்தா இல்லாம எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு என்ன சார் வழிமுறை? தவறு கேட்டால் இந்திய அரசாங்கமும் சரி இல்லை இலங்கை அரசாங்கத்தில் நம்ம அமைச்சா இருந்தாலும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் வீடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் எங்கள் பிரதேசத்துலேயே நாங்கள் நிப்பாட்டியிருக்கிறோம். பதில மாவட்டத்தை பொறுத்தவரையில் அப்படி பிரச்சனைலாம் முழுமையாக அதை மீறி அப்படி செய்யப்பட்டவர்களுக்கெல்லாம் விசாரணை நடத்தி நாங்கள் எல்லாத்துக்கும் வீடு கொடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் செஞ்சுருக்கோம். இது மலைய மக்களை தொப்புள் கொடி உறவு. நாங்கள் வேறு நீங்கள் வேறு இல்லை. எங்கள் மக்களுக்கு இன்னமும் மிகவும் கஷ்டப்பட்டு 200 வருஷ காலமாக பாடுபட்டு கட்டமாக இப்போ வீடு திட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இது எல்லாரையும் போய் சேரணும். இதுக்கு தொழிற்சங்கம் அரசியல் அதெல்லாம் பிறகு தொழிற்சங்க அரசியலை மூட்டை கட்டி வச்சிடணும். இது தொப்புள் கொடி உறவு மலையக மக்கள், இது எங்கள் சொந்தக்காரவங்க. ஆக இதில் யாராவது சந்தா பார்த்து இல்லை யூனியன் பார்த்து அதை விட கேவலமான விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை. மனுஷனாக சம்பந்தமாக சில விடயத்தை முன்வைக்க வேண்டும். இந்த 4 சுரேஷ் அவர்களில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த 4.5 வருட காலங்களிலே முதலாவதாக இந்திய அரசாங்கத்தின் மூலமாக வந்த 4000 வீடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்களின் மூலமாக வந்த வீடுகள். அதை தவிர 5 வருடங்களிலே 50,000 வீடுகளை கட்டுவேன் என்று சொன்னவர்கள் 3000 வீடுகளை கூட கட்டவில்லை. இந்த வீடுகள் வழங்கப்பட்டதும் கூட வீடு இல்லாதவர்களுக்கு அல்ல,
ஸ்ரீ அவர்கள் சொன்னது 100க்கு 100% உண்மை. சங்கத்துக்கு வந்தால் வீடு, சங்கத்துக்கு சந்தா செலுத்தினால் வீடு என்ற நிலைப்பாடு காணப்பட்டது. அந்த வீடுகள் கூட இதுவரை முழுமையாக நிறைய மின்சாரம் இல்லை, பாதைகள் இல்லை, தண்ணீர் இல்லாத நிலையிலே மக்கள் குடியேற முடியாத நிலை காணப்படுகிறது. எங்களுடைய தலைவர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் இருந்தபோது இது சம்பந்தமாக அலசி ஆராய்ந்திருக்கின்றார். அந்த வீடுகள் அத்தனையும் குறைகளெல்லாம் நீக்கப்பட்டு மீண்டும் அந்தந்த வீடுகளுக்கு உரிமையாளர்கள் வழங்கப்படுவதற்கான வேலை திட்டம் கூட நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த வீடுகள் வழங்கப்படும் போது, எதிர்காலத்தில் வீடுகள் வழங்கப்படும் போது அந்த வீடுகள் தொழிற்சங்க பேதங்களை இல்லாமல் யார் யாருக்கு வீடுகள் தேவையோ அவர்களுக்கு வழங்கும் நிலைப்பாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த விடயத்தை முன்னெடுத்து செல்லும். தோட்டங்களிலே வீடு இல்லாத அத்தனை பேருக்கும் வரப்போகின்ற இந்திய அரசாங்கத்தின் மூலமான 10,000 வீடுகளும் தற்போது அரசாங்கத்தின் மூலமாக கட்டப்படுகின்ற வீடுகளும் வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்படுமே தவிர அவர்கள் கட்சி, தொழிற்சங்க, அரசியல் எந்த ஒரு பேதங்களும் இன்றி நிச்சயமாக அந்த நடைமுறைக்கு எதிர்காலத்திலே வரும். அந்த குறையை நாங்கள் நீக்குவோம். நன்றி. ஒரு மலையக இளைஞர், அவர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் வேலை செய்கிறார். அரபு நாடொன்றில் பெர்னார்ட் கிறிஸ்டி என்று முகநூலில் அந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். மலையக மக்களின் காணி உரிமை பற்றி எப்போதும் பேசுகிறீர்கள், அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதாக கூறுகிறீர்கள். 1000 ரூபா சம்பளத்தை நீங்கள் 2015ஆம் ஆண்டு முதல் பேசுகிறீர்களே, இப்போதுள்ள வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் இந்த 1000 ரூபாய் சம்பளம் போதுமா என்று அவர் கேட்கிறார், ஒரு மலையக இளைஞராக. பெர்னார்டுடைய அந்த முகநூலில் கேட்ட கேள்வி மொழியை நான் ஏற்றுக்கொள்ளேன். அதில் தான் நானும் இருக்கிறேன். இன்றைக்கி இருக்க இப்போ 15 வருஷமாக 2015ஆம் ஆண்டிலேருந்து 1000 ரூபா சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். யாரையும் விரல் நீட்டவில்லை, யாரும் குத்த சொல்ல முடியல. நான் 1000 ரூபா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 1000 ரூபாயை பேசி வேலை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அதையும் நான் இப்போ முழுமையாக எதுக்கிறேன். இன்றைக்கி 1000 ரூபா அன்னைக்கு 2015 பேசினோம், அன்னைக்குள்ள வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில். இன்றைக்கி 2020 ஆயிடுச்சு. இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு ஆகும்போது நாங்கள் 1000 ரூபா பேசினோம்னா அது நாங்கள் எந்த மொத்தம் வச்சு பேசுகிறோம், 2020க்கு ஏற்ற வகையில் இன்றைக்கி நம்ம சம்பள அதிகரிப்பை ஏற்படுத்தும். 1000 ரூபாயும் இல்லை, 1500 ரூபாய் இல்லை, அதுக்கு மேற்கொண்டு போகணும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்க வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில். ஆனால் இந்த பெருந்தோட்ட கம்பெனியுடைய நிர்வாகம், அவர்கள் நிர்வகிக்கிற முறைகள், அவர்கள் இன்றைக்கி தேயிலை ஃபேக்ட்ரிகள்லாம் கலவைகள் ஏற்படுத்துறதுனால, சிலோன்ட்டுக்கில் மார்க்கெட் குறையிறதுனால, அவருடைய கபடித்தனமான நிர்வாகத்தின் காரணமாக இன்றைக்கி எந்த அரசாங்கம் சொன்னாலும் அரசாங்கம் முழுமையாக காசு கொடுக்கறதில்லை, தோட்டத்தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு. தோட்ட நிர்வாகத்தை அழுத்த கொடுத்து தான் கூட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு அந்த தோட்ட நிர்வாக கம்பெனிகளுக்கு சலுகைகளை அரசாங்கம் கொடுக்கலாம். கொடுத்து உரமானியம், வேறு ஏதாவது டெக்ஸ் குறைப்புகள், வேறு ஏதாவது சலுகைகளை கொடுத்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வரையணும். இன்றைக்கி பெருந்தோட்ட கம்பெனி காணிகள்லாம் காடாக்கப்படுது. எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்றைக்கி பெருந்தோட்டங்கள்லாம் காடாக்கி இன்றைக்கி அனைவரும் எல்லாரும் வகை சொல்லணும். இன்றைக்கி வெளியாட்கள் குடியமரக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை சாணக்கியமாக மிகவும் சூழ்ச்சிகரமாக அந்த நாடகம் அரங்கேறி கொண்டிருக்குது. இன்றைக்கி தேயிலை தோட்டம் மலைமலையாக காணிகளை போயிட்டு நாங்கள் தக்க அன்றைக்கி பிங்காராவ் பிரதேசத்தில் ஒரு பெண்மணி, கொழுந்து பருத்த பெண்மணியை கத்தியால் வெட்டி வரட்டிட்டு காணி பிடிச்ச ஒரு வேலை திட்டமும் இருக்குது. ஆகவே எல்லவள பிரதேசத்தில் ஒருத்தர் அன்றைக்கி ஒரு மெப்போன்னு எடுத்து வராரு, 2 லயத்தையும் கோயிலும் அவருக்கு சொந்தம்னு சொல்லி எடுத்து வந்திருக்காரு. இதனால் இப்போ எனக்கு 22 வழக்கு, எனக்கு திங்கக்கிழமை ஒரு வழக்கு, பண்டாவில் கோர்ஸை வழக்கு, இன்றைக்கி பசங்க 22 கோர்ஸை 22 வழக்கு இருக்குது. இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக போய் இந்த மக்களுடைய காணிகளை. ஆனால் தோட்டத் தொழிலாளி மனசரம் கூட கட்டினா வேலையை நிப்பாட்டி வழக்கும் போட்டு எல்லா வேலையும் வெளியாட்களை கம்பெனிகள் திட்டமிட்டு தோட்டங்களை காடாக்கின்றன. வெளியாட்கள் அதை பிடிச்சிக்கொள்றாங்க. 100 கூட குறைவாக இருக்கலாம். ஏன் அடுத்தடுத்த தோட்டம் அடுத்தரும் பீடோ தொடங்கினா பீடோ எஸ்டேட்டுக்கு அங்கிட்டு சமர்சருப்போ நியூ பார்க்கும்போது அப்படி இப்படி அங்கிட்ட எல்லாம் அடுத்தடுத்த எஸ்டேட்டாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு மதுரை மாவட்டத்தை அதை நாங்கள் உணர்கிறோம். ஒரு தோட்ட பவுண்டரி ஒரு கிராமமாக இருக்கின்றது. அப்புறம் கொஞ்சம் நாள் தான் இன்னொரு இருக்குது. அதனால் மிகவும் வசதியாக மதுரை மாவட்டத்திலே இந்த காணி சுயற்ப நிலைமை ஏற்படுது. ஆகவே எங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும். இருப்பை தக்க வச்சுக்கிட்டா தான் எங்களுடைய பூர்வீக மலையகம் எங்களுடைய தாய்நாடு. ஆகவே எங்களுடைய பூர்வீகத்தை தக்க வச்சுக்கிட்டா தான் நாங்கள் இன்றைக்கி வேறு தொழில். நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிவராஜன் அவர்களே கனடான்னு ஒத்துக்கொள்வார். எங்களுடைய தோட்ட தொழிலாளிய தொகை 12 லட்சம், எங்கள் 15 லட்சம் மக்கள். ஆனால் இன்றைக்கி 2 லட்சம் தான் இருக்கிறோம். ஏன் இன்றைக்கி வேறு பதவிக்கு போயிட்டோம். இன்றைக்கி கல்வியில் உயர்ந்து காணப்படுறோம். இன்றைக்கி சட்டத்தரணி இருக்குது. மாதவ லோகடிஷனில் தலைவரமாக நூர்லியா நீதிமன்றத்தில் சட்டத்தரணி. இன்றைக்கி பிரதேச எல்லாம் தோட்டத்தில் வந்துட்டாங்க. சட்டத்தரணி வந்துட்டாங்க, டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, இன்ஜினியர் வந்துட்டாங்க, டீச்சர்ஸ் வந்துட்டாங்க, கிராம சேவை வந்துட்டாங்க, சமுர்த்தி உத்தியோகர் வந்துட்டாங்க, பிரதேச சபை உறுப்பினர், மாகாண சபை உறுப்பினர், பாராளுமன்றம், கேபினட் எல்லாம் வந்தாச்சு. அப்போ இன்றைக்கி எங்கள் பூர்வீக கொழும்புல வேலை செய்யலாம், வெளிநாட்டில் வேலை செய்யலாம் பொருளாதாரத்துக்கு. ஆனால் எங்கள் பூர்வீகம் இந்த மலையகம், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்போம் என்ற வகையில் இந்த மண்ணை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளணும். அப்போ அதுக்காக தோட்டத்தில் இருக்கவங்க தொழிலாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, லாயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இன்றைக்கி தொழிலாளர் பிரச்சனை குறைஞ்சி போச்சு. இன்னொரு பக்கம் நான் யோசிக்கிறேன், ஏன் இந்த 1000 ரூபா சம்பந்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம்? ஏன் 1000 ரூபா சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கோம்?
இன்றைக்கி அதை விட ஏன் அவங்களாம் சிறுதோட்டை முதலாளிமார் ஆக்கிட்டோம்னா இதே நாட்டில் 175 விதமான காணிகள் வந்து இன்றைக்கி இருக்குது. பெருந்தோட்ட கம்பெனி இருக்குது. 25 விதமான காணிகள் இருக்குது சிறுதொழிலை தோட்ட உரிமையாளருக்கு. சிறுதொழிலை தோட்ட தொழிலாளருக்கு பெருந்தோட்ட கட்சி அமைச்சு மூலமாக அரசாங்கம் மூலமாக சகல மானியங்களும் வழங்கப்படுது. அதன் விளைவாக இந்த நாட்டிலே உற்பத்தியாகின்ற தேயிலை சிலோன் டீ வந்து 175 விதமான மேனுஃபேக்சரிங் அந்த சிறுதொழிலை தோட்ட தொழிலாளர் தான் உருவாக்குனார்கள். ஆனால் 75 விதமான காணிகளை வைத்துக்கொண்டு 125 விதமான தான் பெருந்தோட்ட கம்பெனி உருவாக்குது. அப்போ இந்த பெருந்தோட்ட தொழிலாளர் இன்றைக்கி சந்தா பிரச்சனை வந்திருக்கு. அதில் நானும் இருக்கிறேன். ஏன்னாட்டா சந்தா வாங்குறது வந்து ஒரு பிரச்சனை, நடைமுறை சிக்கல். அதுக்கு கேட்டுக்கொள் சந்தாவை நிப்பாட்டிடு. ஒவ்வொரு தோட்ட தொழிலாளிக்கும் நம்ம 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணியை கொடுத்து சிறுதொழிலை தோட்ட உரிமையாளர் ஆக்கிட்டோம்னு சொன்னால் அது ஒரு சிறந்த வழியாக இருக்கலாம். அப்போ இந்த 1000 ரூபா பிரச்சனை வராது. அதே நேரத்தில் இந்த சந்தா பிரச்சனை வராது. சில தொழிலாளர் உரிமைகள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இருக்குது. தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. நாங்கள் அடுத்ததாக திரு யோகராஜன் அவர்கள் கூறிய ஒரு கருத்தை கேட்போம். அது உங்களிடம் ஒரு கேள்விகளை கேட்க வேண்டும் என்ற ஒரு கருத்தாக உள்ளது. அது தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்திற்கு சுமார் 150 பேர்ச் உள்ள காணியில் உள்ள ஒரு கட்டிடம், தலைமையகம், கீழ்த்தட்டு இப்போது வாடகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல்தட்டையும் கொடுத்துவிட்டு ரூம் எடுத்து கொண்டு போவோம் என்ற ஒரு பிரேரணை முன்வைத்தார். அதை முழுமையாக அந்த செயற்குழு கூட்டத்திலே நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போன்று அன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு காப்புறுதி வழங்குகின்றோம் என்று 1,40,00,000 ரூபாய்க்கு ஒரு பிரேரணை கொண்டு வந்தார். அதிலும் அவருக்கு என்ன லாபம் இருந்தது என்பதை அன்று செயற்குழுவில் இருந்தவர்கள் சரியாக கணக்கிட்டு அவருக்கு அதை செய்வதற்கான அனுமதியை வழங்காமல் நிராகரித்தார்கள். இவர் பல வருட காலமாக சுமார் 150 கோடி சொத்துக்களை காமினி திசாநாயக்க அவர்கள் காலத்திலிருந்து சிறிது சிறிதாக சேர்த்து வைத்திருக்கும் சொத்துக்களை சூறையாட முயற்சிக்கின்றார் என்ற ஒரு எண்ணம் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களுக்கு வந்தது. சமீபத்திலே சங்கத்துக்கு சொந்தமான நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வாங்க முயற்சி செய்தார். அதை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் கணக்காளர் அதை தடை செய்தார். அந்த கணக்காளர் அதை தடை செய்தார் என்ற காரணத்தினாலே அவரை வேலையை விட்டு நீக்கினார். என்ன பதிலை கூறுகிறீர்கள்? இந்த பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி இருக்குது யோகராஜ் சொல்கிறது. யோகராஜ் பெரிய கதை சொல்கிறாரு. இதுக்கு நல்ல விவரமான பதில் சொல்லணும். புண்ணியவா நேரடி இந்த மாதிரி விவாதத்துக்கெல்லாம் வந்தால் நிறைய பேசிக்கலாம். ஆகவே இந்த கட்டிடம் வந்து 150 பேச்சஸ் இல்லை, 172 பேச்சஸ். காணிக்குரிய காசு போன மாதம் தான் கட்டி முடித்தோம். யூடிஏக்கு காமினி சாநாயக்கா கொடுக்கல. பெருந்தோட்ட மக்கள் சந்தா பணத்தில் தான் கட்டணும். சேர்த்து வச்சுருக்க காசு காமினி சாநாய்க்கு சேர்த்த காசு இல்லை. அவர் எரிச்ச நூலகம் இருக்குது யாழ்ப்பாணத்தில், போயிட்டு பாரு. வெக்கம் இல்லை தமிழ்நாடு பேசுகிறதுக்கு. அது 83 ஆண்டு பத்ரமா இந்த யாழ்ப்பாணத்தில் நூலகம் ஒவ்வொரு தமிழையும் எரிச்சதுக்கு சமமான நூலகம் அறியப்பட்டிருக்கு. அதுதான் காமினி சாநாயக்கு செஞ்சது. இது வந்து மலைய பெருந்தோட்ட மக்களுடைய காசில் வாங்கின காலி ஆஃபீஸ். நீங்களாம் ஆட்டையை போட்டிங்களே, அதுக்கு நான் வாரேன். கேபிஎம்ஜி ரிப்போர்ட் இருக்குது, ஆடிட் ரிப்போர்ட். அப்போ அந்த காரியத்தை விற்ற பேலன்ஸ் காசு தான் 9 கோடி ஃபிக்ஸ்டு போஸ்ட்டில் வடிவே சோர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் 7.5% நீங்களும் கணக்காளர் சேர்ந்து கொள்ளுப்பீட்டில் போட்டு கொள்ளடிச்சிங்க. அதை காப்பாற்றி இன்றைக்கு 14.75 வட்டி வீதத்துக்கு எல்ஓஎல்சியில் போட்டு வச்சது வடிவே சோர்ஸ் தான். அது செயற்குழுக்கும் மக்களுக்கும் தெரியும். அதில் இன்றைக்கி 10 லட்சம் வருது, வட்டி 10 லட்சம் வருது. இன்றைக்கி சந்தா காசு இல்லாமல் மக்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். 10 லட்சம் வருது வட்டி. யோகராஜன் அவர்களே, அந்த நேரம் நீங்கள் இங்கே இருக்கலை, வெளிநாட்டில் எங்கே போயிருந்தீங்க? கொஸ்டாந்தையில் மண் சரி வரும்போது மீறிய மக்கள் மண்ணோட உயிரோட போகும்போது எங்கே போயிருந்தீங்க? போராட்ட நேரம் எங்கே போயிருந்தீங்க? மண் சரிவில் பாதிக்கப்பட்ட தோட்ட தொழிலாளர் பாதிக்கப்பட்ட நேரம் எங்கே போயிருந்தீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு வேலை செஞ்சீங்க. டஸ்கர் பாட்லிங் என்னத்துக்கு ஆறுமன் தொண்டமனையா உங்களை விரட்டி விட்டார். பசறை பிரதேசத்தில் நமனுகல பிளான்டேஷனுக்கு சொந்தமான 8 தோட்டங்களையும் டஸ்கர் ராயல் பாட்லிங் கம்பெனின்னு சொல்லி காப்புறுதி செய்வதாக அந்த வெள்ளையிடம் வாங்கிய பணத்தை வாங்கி அந்த மக்களை நட்டாட்டில் விட்டுட்டு கடத்த பாகிஸ்தான் வாங்கி கோடகல தோட்டம், கணவர்ல தோட்டம், ராணிவத்த டிவிஷன், பிங்காரவ தோட்டம், இந்தகல தோட்டம், கிரளன் தோட்டம், இந்த தோட்டங்கள் அனைத்தையும் பாகிஸ்தான் வாங்கில அன்னைக்கு அடகு வச்சுட்டு போன வெள்ளக்காரனுக்கு காரணம் நீங்கள். இன்னைக்கு காமிஷானாக்கு வக்காலத்து வாங்குறீங்க. இன்னைக்கு அந்த மக்கள் 12,000 மக்கள் இன்னைக்கு காப்பாற்றி 400 மில்லியன் ரூபாய் ட்ரெஸரி மூலிமா கட்டிய தோட்டத்தை காப்பாற்றி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி எங்கள் மக்கள்லாம் தான் காட்டி கொடுத்துட்டு
அந்த காசெல்லாம் வாங்கி இன்சூரன்ஸ் ஏமாற்றிட்டு வெளிநாடுக்கு தப்பி ஓடிட்டு திரும்ப கொழும்புலேருந்து வேட்டையடிக்கு போயிட்டு நூறுலாவுக்கு வந்து நூறுலாந்து வேட்டையடிக்குது திடீர்னு வந்து இன்றைக்கி சொல்கிறாரு எனக்கு 72 வயசு நான் ஓய்வு பெறுவதற்கு இருந்தேன். அந்த அண்ணாச்சி ப்ரோக்ராம் இருக்குது, ஓய்வு பெறுவதற்கு இருந்தேன் எல்ஜே. நீ என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் முதியோர் இல்லை ஒன்று LJW முதியோர் இல்லம் அல்ல, இது 48 பேசுது, அது 72. இங்கே துடிப்பாக இருந்து தொழிலாளிக்காக போராட்டம் செஞ்சு வேலை செய்கிற காலம். இன்றைக்கி சவுமூர் தொண்டமனையா தெய்வம்னு எல்லாம் கையெழுத்து கும்பிட்றாங்க. ஆறுமுக தொண்டமனையா இருந்துட்டாருன்னு தாங்கிக்க முடியலை, இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்கிக்க முடியலை. முத்துசிவலிங்கம் ஐயா அவருடைய வயதில் ஓய்வு பெற்றிருக்கிறாரு. PP தேவராஜ் அவர்கள், செல்லசாமி ஐயா அவர்கள் 95 வயசு, கண்டோன கையெடுத்து கூப்பிட ஞாபகம் வருது. 72 வயசு மலைய மக்கள் போட்ட பிச்சையில் தேசிய பட்டியலில் இருந்தீங்க. மலைய மக்கள் போட்ட பிச்சை தேசிய பட்டியலில் வந்து இருந்துட்டு இன்றைக்கி கதை சொல்கிறீங்களா? பாட்டி வடை சுட்ட கதை இலங்கை தேசியத்தோடு என்ன தெரியும்? அதுக்கு எதிராக செயற்பட்டு வர்றீங்க. அதில் பொய்ச்சால கொலை செஞ்சீங்க. வேலாயுதம் அவர்களை நோயாளி ஆக்குனது நீங்கள். இன்றைக்கி அதே விளையாட்டை ஆரம்பிச்சிருக்கீங்க வடிவேல் வச்சுக்கிட்ட. ஆகவே அந்த பருப்பு வடிவேல் சுட்ட வேகாது. சட்டபூர்வமாக இதனுடைய யாப்பின்படி எங்கே உங்கள் 27 பேர் சைன் பண்ணுவாங்க? இந்த இருக்கு, நான் நேற்று வச்ச செயற்குழு இந்த இருக்கு, 28 பேர் சைன் பண்ணுவாங்க. இந்த இருக்கு, இதில் நிர்வாக செயலாளர் ருத்ததீப வேலாயுதம் இருக்கிறாரு, இப்போ என்னோட ஆட்சிட்டு இருக்காரு. தேசிய அமைப்பாளர் இருக்கிறாரு, பிரதி தலைவர் ரவீந்திரன் இருக்கிறாரு, தலைவர் இருக்கிறாரு அருண் பேண்ட் அவர்கள், அது பிரதி தலைவர் சுஜிபர்ரா இருக்கிறாரு. அதில் 7 அவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் இருக்கிற 28 பேர் எங்கே இருந்தா குழந்தைங்க? எங்கே இருந்து குழந்தைங்க? எங்கே இருந்து குழந்தைங்க? என்ன சொன்னார்? என்ன ஆக்டிங் என்னத்துக்கு ஆக்டிங் ஜெனரல் செக்ரட்டரி 1.5 வருஷம் வெற்றிடமாக இருக்கக்குள்ள ஏன் ரணில் விக்ரமசிங்கே உங்களுக்கு அந்த போஸ்ட்டை கொடுக்கல? அவருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. எனவே அதையும் கேட்டுவிட்டு நீங்கள் உங்களது பதிலை கொடுக்கலாம். வடிவேல் சுரை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் அவர் வந்து சேரும்போது அவருக்கு சம்பளம் 10,000. இன்னைக்கு அவருடைய சொத்து 10 கோடிக்கு மேல். இவர்களா நேர்மையான அரசியல்வாதிகள்? எனக்கு விளங்கலை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் நாங்கள் வந்து சேரும்போது 10,000 சம்பளம் இவர் தான் சொல்கிறாரு. ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து ஒரு தாய் வீடு, அதில் வந்து நாங்கள் கட்டமாக வந்தோம், அதில் எந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி 10 கோடியெல்லாம் என்கிட்ட இல்லை, கொஞ்சம் காமிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால் நான் டஸ்கர் பாட்டிலிங் கம்பெனியில் காசு வாங்கின இல்லையே, இன்சூரன்ஸ் காசு வாங்கின இல்லையே. நான் வாழ்கின்ற முறை, நான் எப்படி வாழ்கிறேன், என் வீடு என்ன, நான் எப்படி மக்களோடு இருக்கின்றது என் மக்களுக்கு தெரியும். அதனால தான் 1/2 லட்சம் ஓட்டு போட்டாங்க. வெறுமே 60,000 வச்சுக்கிட்டு 53,000 வாக்களிச்சு அனுப்புனாங்க. நீங்கள் நுவர்லியா மாவட்டத்தில் 4.5 லட்சம் தமிழ் வாக்கில் எத்தனை 1000 ஓட்டு வாங்கினீங்க உங்களுக்கு தெரியும் தானே? என்ன ஆச்சு தெரியும் தானே? அந்த யூனியனையும் அப்படியே விட்டுட்டு அப்படி ஓடி போனது ஞாபகம் இருக்கா? ஆகவே தவறான பிரச்சாரம், மக்களுக்கு தவறான செய்தி கொடுக்க வேணாம். தேர்தல் காலங்களில் ஒவ்வொருத்துக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக, பெரும்பான்மையினத்துக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக, இனவாதிகளுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக எங்களுக்காக சேறு பூசி என்னையும் என் மக்களையும் ஏமாற்றி என்னையும் என் மக்கள் மீது தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். திரு யோகராஜ் அவர்களே, இவரெல்லாம் எங்கே போயிருந்தீங்க? மலை மக்கள்கிட்ட பிரச்சனைலாம் நீங்கள் எங்கே இருந்தீங்க? இன்றைக்கி நீங்கள் சொல்லி ஓய்வு பெற வந்திருக்கேன். அப்போ LJW கொஞ்சம் இருந்துட்டு முதியோரில் தானே, முதியோரில் இருந்துட்டு போகலான்னு சொல்லி சட்டபூர்வமாக வந்தால் எங்களுடைய செயற்குழு தீர்மானித்தால் அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். செயற்குழு ஆரம்பித்து வாங்க, செயற்குழு அங்கே தானே செய்வோம். 62 வருஷம் இலங்கை தேசிய தோட்டத்தோட சங்கத்தில் செஞ்ச செயற்குழு அன்னைக்கு இருந்து கேட்லாம் ஓடிக்கிட்டு சிறிகோத்தில் தேர்தல் காலத்தை செஞ்சீங்க. தேர்தல் காலத்துக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு நான் நல்லவே. இன்றைக்கி யானை சின்னத்தில் வடிவேல் சைன் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நான் தான் லீடர் நான் எல்லாம். ஆகவே எங்கேருந்து வந்தீங்க? இவ்வளோ எங்கே இருந்தீங்க? எத்தனை பாடசாலை கட்டிருக்கீங்க? எத்தனை வைத்தியசாலை கட்டிருக்கீங்க? எத்தனை அரசாங்க நியமனம் கொடுத்துருக்கீங்க? 1989 பார்லிமெண்ட்டில் இருந்தோன்னு சொன்னீங்க. நீங்கள் செஞ்ச கொஞ்சம் சொல்லுங்கள் யோகராஜ் அவர்களே. எத்தனை பாடசாலை, எத்தனை வைத்தியசாலைகள், எத்தனை அரசாங்க நியமனங்களை வழங்குனீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கேட்க ஆசையாக இருக்கும். அது இதெல்லாம் சொல்லுங்களேன். இதை நான் சொல்கிறேன், வடிவேல் வச்சுக்காரங்க நான் சொல்கிறேன். எத்தனை நியமனங்கள், எத்தனை வைத்தியசாலைகள், எத்தனை பாடசாலை. மனுஷங்களை போயிட்டு பாருங்கள், பட்டாள தமிழ் வித்தியாலயம் வடிவேல் தனியாக கட்டின ஸ்கூல் போயிட்டு பாருங்கள் எப்படி கட்டியிருக்கோன்னு சொல்லி. இன்றைக்கி எத்தனை குடும்ப பொருளாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி தொழிலாளிக்கு கொலையை கொட்டினாலும் நாங்கள் போகிறோம், மண் சரிவு ஏற்பட்டாலும் போகிறோம், காணி பிடிச்சாலும் போகிறோம், வேலணி பாட்டில் போகிறோம். 22 வழக்கு. உனக்கு ஒரு வழக்கு இருக்கா? 22 வழக்கு வடிவேல் ஏதோ திங்கக்கிழமை வழக்கு இருக்குது. 22 வழக்கு தொழிலாளிக்கு எதிராக செயற்பட்டு, அந்த செயற்பட்ட நிர்வாகத்துக்கு எதிராக நான் செயற்பட்ட காரணமாக 22 வழக்கு. இனவாத பிரச்சனை வந்துச்சு, பதிவேல மாதம் அடிப்பாங்க, சொத்தியாச்சு அடிப்பாங்க, ரத்த பிரச்சனை. ஒரு வழக்கு இருக்கா? எல்லாம் ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு திடீர்னு இப்போ வந்து வக்காலத்து வாங்குறாரு. காமினி சாருக்கு வக்காலத்து வாங்குறாரு. எங்களுக்கு தெரியும். அவர் எனக்கு சிஎஸ்டியில் செட்டியார் தெருவை ரணசிங்க பிரதேசத்தை காப்பாற்றும் போது அன்னைக்கு காமினி சாருக்கு நூறுலேட்டவனை காப்பாற்ற முடியாமல் போச்சு. ஏன்? முழு உலகமும் தெரியும். யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களுக்கு சிறப்பாக தங்களுடைய இதயமென இருந்த நூலகத்தை எரிச்சது யாருன்னு தெரியும். ஆக இவ அவ்வளோத்தையும் அறிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு
இன்றைக்கி தேசிய பட்டியலில் வந்து தேசிய பட்டியலில் உள்ளவங்கள வளமை நான் பேசுகிறதில்ல, தேசிய பட்டியலில் உள்ளவங்க நான் பேசுகிறதில்ல. இப்படி நீங்களாம் ஒரு அரசியல்வாதிகளோ தொழிற்சங்கவாதி இல்லை, உங்களை கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி பகிரங்கமாக ஒரு தொலைக்காட்சி வந்து பேசுனதுனால இன்றைக்கி அது பதில் சொல்ல கடன்பட்டிருக்கேன். நேரம் அணியா, வேஸ்ட் ஆஃப் டைம் வித் யூ மிஸ்டர் யோகராஜன். யூ ஆர் நாட் எ ஜென்டில்மேன், யூ ஆர் அ டர்ட்டி பொலிட்டீஷியன். மலையக மக்கள் கொடுக்குற அந்த பிச்சையில் தேசிய பட்டியலில் வந்தார். 72 வயசு, நிம்மதியாக வீடு போங்குது, காடு வாங்குது, போய் சேரையா எங்களை வேலை செய்ய விட்டு மலையக மக்களுக்கு இல்லை. நீ மலையக மக்களுடைய உண்மையான தொழிற்சங்கவாதின்னு சொன்னால் இலங்கை தேசிய தோட்ட சங்கத்தில் ஆக கூடுதலான அங்கத்தவர்கள் பத்ர மாவட்டத்தில் தான் இருக்காங்க. இலங்கை தேசிய தோட்ட சங்கத்தில் அங்கத்தவர்கள் 11,000 அங்கத்தவரோடு வந்து தான் பொதுச் செயலாளர் பதவி ஏற்றேன். 11,000 அங்கத்தவர்களோடு பெருந்தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் 11 அங்கத்தவரோடு வந்து சேர்ந்து தான் செயற்குழு அனுமதியோடு நான் பொதுச் செயலாளர். நீங்கள் வாங்க பதுளைக்கு வந்து இருந்து நீங்கள் உங்கள் காமி நான் தான் தொழிற்சங்க பொதுச் செயலாளர்னு சொல்லுங்கள். மக்கள் வரவேற்பாங்க. செருப்பு மாலாம் ஆயத்தமாக இருக்குது, வந்து அதை வரவேற்று போங்க. ஆனால் மலையக மக்களுடைய வாழ்க்கையிலும் அல்லது அவர்களை முட்டாள் நினைச்சோ, இது ஒரிஜினல் மலையகம், இது ஒரிஜினல் மலையக தமிழ். தேயிலை மலையிலிருந்து வந்த ஊற்று தண்ணியை குடித்து வளர்ந்த உடம்பு, தேயிலத்தை காற்று சுவாசித்து வளர்ந்த உடம்பு. ஆகவே மலையக மக்களோடையும் மலையக மக்களுடைய இதே துடிப்போடு ஒவ்வொருத்துக்கும் வக்காலத்து வாங்கிட்டு வந்து பெரும்பான்மை இனவாதி இருக்கிறதுக்காக வக்காலத்து வாங்கினால் நீங்கள் அதுக்குரிய பதிலை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். திரு யோகராஜன் அவர்களே, நிறைய பேச வேண்டியவர் உங்களை பற்றி. இஷ்டியாக பேசுவேன். ஆகவே எனக்கு தேவையில்லாமல் என்னுடைய பொறுமையை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்னுடைய பொறுமை சோதிக்க வேண்டாம் என எச்சரிக்கின்றேன். மலைய மக்கள் சார்பாக பேசுறது என்ன அருகதை இருக்கு? நான் சொல்ல எங்கள் தாத்தா கங்காணி, எங்கள் அப்பா கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ், நான் தோட்டத்து ஸ்கூலில் படித்தேன், நான் சீசன் எடுத்து போனேன், தொழிலாளர் பிரச்சனை எப்படி வாங்கி கொடுத்தோம், எப்படி சவமூர்த்தி தொண்டுமலையோட எப்படி இருந்தோம், எப்படி ஆர்வம் தொண்டுமலையோட இருந்தோம். கடைசியில் என்னை பாராட்டினார். என்னை உருவாக்கின குரு என்னுடைய இதய தெய்வம் ஆர்வம் தொண்டுமலை சொன்னார். ஐ எம் ப்ரௌட் அபவுட் யூ அப்படின்னாரு. நான் தவறு செய்தேன்னு சொன்னால் அவருடைய கண்டிப்பு நிர்வாகம் எல்லாத்துக்கும் தெரியும். மலைய மக்களுக்கு அப்படி அனுமதிக்க மாட்டார். இறுதி நேரத்தில் அமைச்சு கிடைத்த போது என்னுடைய அமைச்சு காரியாலயத்தை வந்து என்னுடைய கதையில் அமர்ந்து என்னை பாராட்டியார் குரு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? டஸ்கர் போட்லிங்கில் போயிட்டு, ராயல் போட்லிங்கில் போயிட்டு எங்கள் 12,000 மெம்பர்ஸ் இன்சூர் பண்ண காசு வாங்கிட்டு அவருடைய பேருக்கு களங்கம் விளைவித்தவர். எங்கிட்ட இருந்து அரசியல் தொழிற்சங்க போட்டி மாத்திரம் தான். ஆனால் துரோகி நீங்கள், மலைய மக்களுடைய துரோகி நீங்கள். வாங்க வந்தீங்கன்னா கணவரில் கோணக்கலை தோட்டத்தை வந்து சொல்லுங்கள். ஆகவே தயவு செய்து இந்த அரசியல் நாடகத்துக்காக, இந்த அரசியலுடைய வங்குரோத்தினமைக்காக என்னையும் என்னுடைய மக்களையும் தேவையற்ற முறையிலே நீங்கள் செயல்படுத்தினால் அதற்குரிய தண்டனையை நீங்கள் அனுபவிக்க நேரும் என்பதை மீண்டும் எச்சரித்து வைக்கின்றேன். ஆமாம், நாங்கள் தொடர்ந்து பேசலாம். கணபதி கனகராஜ் அவர்களே, ஒருவர் முகநூலில் களுத்துறையிலிருந்து கேட்டிருக்கின்றார், இந்த இந்திய வீடமைப்பு திட்டம் வீடு இல்லாதவர்களுக்கு என்று கூறப்படுமானால் இந்த லயன்களில் குடியிருப்பவர்களுக்கு என்ன ஒரு தீர்வு? உங்களது திட்டம் என்ன? ஏனென்றால் நீங்கள் ஒரு தேர்தலில் போட்டியிட உள்ளவர். எங்களுடைய தலைவர் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் இந்த வீடமைப்பு திட்டம் சம்பந்தமாக ஒரு தெளிவான சிந்தனை கருத்தை வைத்திருந்தார். லயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு 500 குடும்பங்களை கொண்ட ஒரு கிராமம் அமைக்கப்பட வேண்டும். அந்த கிராமத்திலே வீடுகள் இல்லாத தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் அந்த தோட்டங்களிலே பிறந்து அந்த தோட்டங்களிலே இருந்து அரசாங்க தொழில் செய்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள், தனியார் கடைகளிலே வேலை செய்கின்ற கடை வேலையாட்கள்கள் போன்ற எல்லோரையும் உள்ளடக்கிய கிராமமாக அமைக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் முதலாக இந்த 4000 வீடுகள் இங்கே கொண்டு வரப்பட்டன இந்திய அரசாங்கத்தின் மூலமாக. ஆனால் அதற்கு பிறகு வந்த அரசாங்கம் அதிலே அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தொழிற்சங்க லாபங்களுக்காகவும் அரசியல் லாபங்களுக்காகவும் தோட்டத்துக்கு 25 வீடு என்று அதை பிரித்து அதை ஒரு முறையற்ற முறையிலே அந்த திட்டத்தை செயற்படுத்தி இருந்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்களின் சிந்தனை இப்போ ஃப்ளட் வீடுகள், அதாவது சீமந்து ஃப்ளட்களை போட்ட, அதாவது கான்கிரீட்டால் ஆன கூரைகள் உள்ளிட்ட வீடுகள் அமைக்கப்பட வேண்டும். ஒரு தோட்டத்திலே அமைக்கப்படும் வீடுகள் அந்த தோட்டத்திலே இருக்கின்ற அத்தனை தொழிலாளர்களுக்கு மட்டுமல்லாமல் அந்த தோட்டத்திலே பிறந்து வெளியிலே வேலை செய்கின்ற ஆசிரியர்கள், தோட்ட உத்தியோகத்தர்கள், ஏனைய தனியார் துறையிலே வேலை செய்கின்ற அனைவருக்கும் ஏற்றால் போல் அமைக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு கடைசி நேரத்திலே செயற்பட்டார். எதிர்காலத்திலே இந்திய அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்படுகின்ற 10,000 வீடுகளும் அதே போல இலங்கை அரசாங்கத்தின் மூலமாக நிர்மாணிக்கப்படுகின்ற வீடுகளும் அதே அடிப்படையில் தான் நிர்மாணிக்கப்படும்
என்பதை நான் தெளிவாக இங்கு கூறிக்கொள்வதுடன் எங்களுடைய வடிவேல் சுரேஷ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பிரதி அமைச்சர்கள் இந்த 1500 ரூபா சம்பளம் சம்பந்தமாக தெரிவித்திருந்தார். அதே போல் ஒரு அன்பர் வெளிநாட்டிலே இருந்து கேட்டிருந்தார், இந்த 1000 ரூபாய் சம்பளம் போதுமா என்ற கேள்வியும் கேட்டிருந்தார். இந்த ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த அரசியல் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த 1500 ரூபா வழங்குவதற்கு ஏதாவது திட்டம் வைத்திருந்தால், ஏதாவது ஒரு மெக்கானிசம் இருந்தால் அந்த மெக்கானிசத்தை எங்களுக்கு சொல்லித்தந்தால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற இந்த தோட்ட கம்பெனிகள் இதை வழங்க மறுத்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் தேர்தல் காலத்தில் 1500 ரூபா வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். இப்பொழுது நண்பர் சுரேஷ் கூட எதிர்காலத்திலே அமையப்போகின்ற அரசாங்கத்தில் 1500 ரூபா வழங்க தயாராக இருக்கிற என்னை கூட பல நண்பர்கள் கேட்டார்கள், இது என்ன 1500 ரூபா வழங்குவதாக அவர் சொல்லி இருக்கிறார்களே, அவர்களுக்கு அப்படி ஏதாவது திட்டம் ஏதும் இருந்தால், மறைமுக திட்டம் ஏதும் வைத்திருந்தால் அந்த திட்டத்தை அவர்கள் வெளிப்படையாக சொல்லுவார்களாக இருந்தால் எங்களுக்கும் அதை பயன்படுத்தி 1500 ரூபாயை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று கேட்டிருந்தார். வெறுமனே அந்த ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு ஆளுமையற்ற அரசியல்வாதி, வெறுமனே ஒரு தலைவராக வர வேண்டும் என்ற சிந்தனையோடு செயற்பட்ட ஒருவர் இன்று தனி கட்சி ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலம் சிலரை இணைத்துக் கொண்டு பயணம் செய்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட அவருடன் சென்றிருக்கிறார்கள். அப்படி ஒரு சென்ற நிலைமை எந்த அடிப்படையில் சென்ற பெரும்பான்மையானவர்கள் பலர் இன்று தேர்தலிலே இருந்து கூட விலகி இருக்கிறார்கள். குறிப்பாக மங்கள சமரவீர் அவர்கள் பிரபலமான இந்த நாட்டின் அமைச்சர் ஒருத்தர், முன்னாள் இருந்த அமைச்சர் ஒருத்தர், அவர் அந்த தனது தேர்தல் வேட்புமனுவிலிருந்து விலகிக்கொண்டு தனக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை போல இன்னும் பலரும் சொல்லுகிறார்கள். ஆகவே நான் எங்களுடைய சுரேஷ் அவர்கள் எங்களுடைய தலைவரை பற்றி புகழாக புகழ்ந்தார்கள். இன்று அப்படி பல பேர் இன்று எங்களுடைய தலைவரை புகழ்பவர்கள், எங்கள் தலைவரின் சிஷியராக இருந்தவர்கள், சுரேஷ் போன்ற விசுவாசமானவர்கள் எல்லாம் பல பக்கமாக பிரிந்து நின்று பல பெரும்பான்மை தலைவர்களுக்கு துதிப்பாடுவதை விட மலையகத்திலே எங்கள் தலைவரை பாருங்கள், எங்கள் தலைவரை எவ்வாறு அவமானப்படுத்தினார்கள். கடந்த காலங்களிலே அவரை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். ஒரு தனி மனித தலைவர் என்ற வகையிலே விமர்சனங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் தனி மனிதன் என்ற அடிப்படையிலே அவருக்கு எதிராக வைத்த விமர்சனங்கள் அவரை எவ்வாறு பாதித்திருக்கும் சிராஜ் அவர்களே, அந்த பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று ஒரு காலத்திலே மலையகம் எந்த கை காட்டுகிறதோ அங்கே அரசாங்கம் அமைந்தது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கட்டுப்பாடு, இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் பார்வை எந்த பக்கம் இருக்கிறதோ அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். ஆனால் இன்று எங்காவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்குமா, அதற்காக எதை வேண்டுமென்றாலும் செய்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. யார் அரசாங்கத்தை அமைப்பார்கள், அவர்களோடு சேர்ந்து கொள்ளலாமா என்ற நிலைப்பாடு இருக்கிறது. நான் இன்று பகிரங்கமாக சொல்லுகின்றேன், இவ்வாறு பிரிந்து சென்றவர்களெல்லாம் மலையகத்தை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கு எங்கள் தலைவர் மீது கரிசனை உள்ளவர்களாக இருந்தால், எங்களுடைய தலைவர் ஆறுமுகன் தண்டமானின் கொள்கை மீது பற்றுறுதியாக இருப்பார்களானால், மலையக மக்கள் மீது உண்மையான பாசம் உள்ளவர்களாக இருந்தால் எங்கள் பக்கம் அரசாங்கம் திரும்பும் அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவதற்கு முன்வர வேண்டும். அதை விடுத்து நாங்கள் பல பிரிவாக பிரிந்து கொண்டு பல தலைவர்கள் பின்னால் சென்று கொண்டு அவர்களுக்கு துதிப்பாடி கொண்டிருந்தால் எதிர்காலம் மலையகத்திலே இன்னும் மோசமான நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இப்போது கூட எங்களுடைய காலம் பிந்தி போகவில்லை. நீங்களெல்லாம் ஒன்று சேருங்கள், உங்களுடைய கொள்கைகளெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு மலையக மக்கள் என்ற அடிப்படையிலே ஒன்று சேர்ந்து செயற்பட்டால் எங்களுடைய எந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே ஆட்சி அமைத்தாலும் இந்த மக்களை அனுசரித்து செல்ல வேண்டும். இன்று அவுட்க்ரோ சிஸ்டம் பற்றி கேட்டுக்கொண்டார்கள். இன்று கீழ்த்தோட்ட பிரதேசங்களிலே காணிகள் பிரிக்கப்பட்டு அந்த காணிகள் பெரும்பான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பெருந்தோட்டங்களிலே 1000 ரூபாய் சம்பளத்துக்கு நாங்கள் இதுவரை போராடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஒன்று சேர்ந்து வாருங்கள், எங்கள் மக்களுக்கும் காணிகளை பிரித்து கொண்டு அவர்களையும் சிறுதோட்ட முதலாளிகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது பெரும்பான்மை சமூகம் அவர்களாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு எங்களுடைய சமூகம் சார்ந்த அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சுரேஷ் அவர்களே, இதற்கு பதிலளிக்கும் முன்னர் அவர் கூறியது போல ஒரு சஜித் ஆளுமையற்ற தலைவரா இல்லையா என்பதற்கு அப்பால் கிழக்கு மாகாணத்தில் அந்த தொல்பொருள் விடயங்களை ஆராய்வதற்காக ஒரு செயலணியை அரசாங்கம் நியமித்து அதில் தமிழ் அல்லது முஸ்லீம்கள் ஒருவரை கூட நியமிக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்தது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அது குறித்தான எந்தவித கருத்துக்களையும் வெளிப்படுத்தவில்லை.
பெரும்பான்மை உறுப்பினர்கள் முஸ்லீம் தமிழ் உறுப்பினர்கள் அவர்களுடன் இருக்கும்போது அந்த தமிழ் முஸ்லீம் மக்களின் அந்த குறைபாடு ஏன் கவனத்தில் கொள்ளப்படவில்லை? இன்னைக்கு இந்த செயலணிகள் ஆரம்பித்து கொண்டு போகின்றார்கள். கடந்த காலங்களிலே இதே மாதிரிக்கு செயலணி நிறைய நாங்கள் கண்டிருக்கிறோம். இன்றைக்கி 22 வருஷ கால என்னுடைய அரசியலில் பல ஜனாதிபதிகளையும் கண்டிருக்கிறோம். பல ஜனாதிபதியில் அதே போன்று மலையக தலைவர் சேர்ப்பதையும் கண்டிருக்கோம். சில விடயங்களை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்பலை. கூட்டமைப்பின் தலைவர் கூட ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இந்த செயலணி குறித்து கடுமையான ஒரு விமர்சனம் முன்வைத்திருந்தார். ஆனால் இப்போ கனடாவில் சொல்லியிருந்தார் மலையக மக்களுடைய எதுக்கும் செயலணி வேணும்னு சொல்லி. அப்போ அந்த செயலணிக்கு எந்த அளவுக்கு மலையகத்தை அந்த செயலணிக்கு மலையத்தை உள்வாங்க பண்ணி பார்க்கணும். எல்லாம் யாருமே இங்கே எதையும் கொடுக்கல. இங்கே அள்ளி கொடுத்தா இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம் 1000 ரூபா சம்பளத்தை பற்றி. இன்றைக்கி அந்த செயல்நிலையில் அமைக்கும்போது இந்த நாட்டிலே பல்துறைப்பட்ட சமூகம் வாழ்கின்றவர் என்ற வகையிலே ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்த அந்த பிரதிநிதித்துவம் அங்கே இருக்க வேண்டிய கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. விசேடமாக கிழக்கு மாகாணம் என்று சொல்லும்போது தமிழ் பேசும் மக்களாக கூட வாழ்கின்ற வகையில் இருக்குது. ஆனால் அந்த பிரதேசத்தினுடைய முழுமையான தாற்பயத்தை புரிந்தவர்கள் அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள். அவை அவர்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதனுடைய சரிப்பில்லை அதனுடைய என்ன ஏற்றத்தாழ்வு சம்பந்தமாக பேசுவதற்கு அண்ணன் சிவராஜ் சொல்லை மூலமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் செய்ய வேண்டியவர்கள். ஆனால் நாங்கள் மலையத்தில் தேசிய அரசியல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்திலே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய மலையம் சம்பந்தமாக மூலியமாக எங்கள் செயற்பாட்டை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வயதுக்கு நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேலை திட்டங்களை செய்தாலும் கூட முன்பு கனகராஜ் அண்ணன் அவர்கள் கூறிய அந்த விடயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் பொறுப்பு கூற வேண்டியவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் பதில் சொல்ல வேண்டியவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் பதில் சொல்லணும். இன்றைக்கி இந்த நாட்டில் வாழ்கின்ற 2,20,00,000 மக்கள் 20 லட்சம் மக்களுக்கு இன்றைக்கி ஒரு விகிதாசார அடிப்படையில் இந்த 2,20,00,000 மக்களுக்கு பாராளுமன்றத்தில் 225 ஆசனங்கள். இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற 225 ஆசனங்களிலே விகிதாசாரப்படி பார்க்கும்போது 10.3% வடகிழக்கு மக்கள், அவர்களுக்கு 22 ஆசனங்கள். இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் 10.1%, அவர்களுக்கு 19 ஆசனங்கள். 22 ஆசனங்கள் கிட்டத்தட்ட வடகிழக்கு மக்கள் வந்து விடுகிறார்கள். டக்ளஸ் தேவானந்தா மற்றும் திருமதி மகேஸ்வரன் உட்பட வந்து விடுகிறார்கள். 10.1% இருக்கின்ற முஸ்லிம் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆசனங்கள் 19 ஆசனங்கள். சில சமயங்களில் 21 பேர் வந்த வரலாறும் இருக்கின்றது. 7 அமைச்சர் அந்தஸ்து அமைச்சர் வந்த வரலாறும் இருக்கின்றது முஸ்லிம் சமூகத்துக்கு. நாங்கள் 7.6%, எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க ஆசனங்கள் 16 ஆசனங்கள். இந்த 16 ஆசனங்களில் இறுதியாக நாங்கிறது 9 பேர் தான். அப்போ இதுவும் அந்த மறுபக்கம் தான். ஆண்டை வரம் கொடுத்து பூசாரி வரம் கொடுக்கான்னு சொன்னால் ஏன் விட்டு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, விட்டு எது 2 கண்ணு போகும்னு சொல்லி செயற்பட்டதன் விளைவு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பேரம் பேசும் சக்தியெல்லாம் இல்லாமல் போயிட்டு, கிங் மேக்கர்லாம் இல்லாமல் போயிட்டு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் எங்களுடைய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு பாராளுமன்றத்திலே 16 ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கு மலைய மக்களுக்கு. ஆனால் மலையக அரசியல்வாதிகள் ஒரு ஒற்றுமை இல்லை. நிச்சயமாக அன்னைக்கு நம்ம ஒன்று சொல்லணும். அன்னைக்கு ரத்னபுரி கேகால சப்ரகம் மாகாணத்துக்கு நம்ம இருக்கிற ஓட்டை வச்சு எம்பி ஒருத்தர் வர முடியாது. ஆனால் சமூகத்தொண்டமான சாணக்கியமே செஞ்சார். நுவரலியாவிலையும் கொழும்புலையும் கண்டிலையும் வச்சுக்கிட்டு நேஷனலிஸ்ட்டை கொடுத்தா ரத்னபுரைக்கு எம்டி ராஜனுக்கு அங்கே அந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தணும். ஆகவே இன்றைக்கி 16 சீட் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அடிச்சுக்கிறோம். அங்கே 16 சீட் மலைய மக்களுக்கு இருக்குது. கடைசியாக நம்ம 9 பேர். இன்றைக்கி 16 பேர் வாரத்துக்குன்னு சொன்னால் இன்னொரு 7 பேர் கூட அனுப்பிடலாம். இன்னும் 7 பேர் கூட அனுப்பலாம். 7 பேர் வாரது பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஒற்றுமையாக ஆரம்பிச்சோம். ஒவ்வொருத்தர் வெட்டி கொத்திக்கிட்டு இருக்கனால இன்றைக்கி இந்த நாட்டில் எங்கள் மக்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆசனத்தை கூட அலங்கரிக்க முடியாமல் ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆகவே திரும்ப நான் சொல்கிறேன், நம்ம 1000 ரூபாய்க்கு மட்டுப்படுத்தப்படாமல் இந்த மலைய மக்களை 1000 ரூபாயே சம்பளத்தை பேசி நம்ம காலத்தை வீணடிச்சுட்டு போகாமல் அவர்களை சிறுதொழிலை தொட்ட உரிமையாளராக்கி, இன்னைக்கு கம்பெனி நஷ்டம் தான் சொல்லுது, கம்பெனி கொடுக்கலான்னு தானே சொல்லுது, அரசாங்கம் முயற்சிக்குது, ஜனாதிபதி உத்தரவிட்டோம் ஏழான்றான், இப்படியே சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய காணிகள் எங்கள் இருப்புகள் கட்டமாக குறைவடைந்திருக்கிறது. இன்றைக்கும் காணி பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கா இஷ்டபில் காணி பிடிச்சிட்டாங்க. அன்றைக்கி பிளானிவத்தில் கோணக்கல்ல 50 ஏக்கர் பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி முழு பெரும்பான்மை சமூக ஏமாக்கும் ஃபீல்டில் போயிட்டு நின்று தான் நான் அனுப்பி வச்சேன். ஆகவே இவ்வாறு செய்யும்போது இது எல்லாமே அரசியல் அல்ல, அவை இனத்து தொழிற்சங்கள்ல எங்கள் இருப்பு எங்கள் மக்கள் வகையில் எங்கள் தொப்புள் கொடி உறவுகளை காப்பாற்ற வேண்டிய பாரிய பொறுப்பு கடமை இருக்குது. அதை செய்விக்கிறதுக்கு இந்த இருப்பை தக்க வச்சு கொள்ள வேண்டுமே. ஆனால் எங்களுடைய தோட்ட தொழிலாளருக்கு 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலாளருக்கு பிரித்து கொடுத்தா அவர் சிறுதொழிலை தோட்ட உரிமையாளர் ஆகுவார்கள், தொழிலாளி முதலாளியாக மாறுவார்கள். அரசாங்கத்திலே சிறுதொழிலை தோட்ட தொழிலாளருக்கு வழங்குகிற அனைத்து மானியங்களும் அவருக்கு வழங்கப்படும் போது இந்த சிரோன்டி என்கின்ற இளைஞருடைய தேலையும் நான் காப்பாற்றப்படும். அந்த மக்களும் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு வழிவகை அங்கு அமைக்கப்படும். எதிர்காலத்தில் அந்த வேர்த்தத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த இதே இருப்புக்காகத்தான் அந்த கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் கூட அந்த விசேட செயலணிக்காக ஏன் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு குரல் எழுப்பவில்லை என்ற ஒரு
வேதனையை முன்வைக்கின்றனர். நிச்சயமாக நானும் இருக்கிறேன். அது சம்பந்தமாக அந்த பிரதேசத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதியுடைய பாரிய பொறுப்பு கடமை அது செஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு சமூகம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக எனக்கு அகிம்சை போராட்டமும் இருக்குது, ஆயுத போராட்டமும் இருக்குது, எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வடகிழக்கில் ஆயுத போராட்டத்தின் காரணத்தினால ஒரு சமூகம் முழுமையாக கொத்து கொத்தா செத்து குவிஞ்சிருக்கு. இன்றைக்கி 30,000 பெண்கள் விதவைகளாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கி மலையத்தில் நாங்கள் அகிம்சாவளியில் போராடிக்கிட்டு இருக்கோம், அகிம்சாவளியில் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அகிம்சாவில் நமக்கு சிவனலட்சுமணனை மறக்க முடியாது. சிவனலட்சுமன் இல்லாட்டி மவுண்ட் ஒன் எஸ்டேட்டில் பத்தனை எஸ்டேட்டில் சுட்டு கொண்டார்கள். 4 வீட்டில் கந்தரோயில் ஆராய மறக்க முடியாது. கோவிந்தனை சிவன் கோவிந்தன் அதை மறக்க முடியாது. எல்லாம் காணிக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க மலையத்தில். ஆகவே இன்றைக்கி மிகவும் சூழ்ச்சிகரமாக தொழிலாளிகளோட வரவு குறைவாக இருக்கிறனால இன்றைக்கி தோட்டங்கள் திட்டமிட்டு இந்த காணிகளை வெளியாட்கள் உட்புவதை இருக்கிறார். இன்றைக்கி கொழும்புல கொரோனா நோய்க்கு பிறகு கொழும்புல இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு குறைஞ்சிருக்குது. இன்றைக்கி அவர்கள் அவருடைய பூர்வீகத்துக்கு மலையத்துக்கு வரும்போது அவர்களுடைய சுயதொழிலை ஏற்படுத்துவதற்கு அங்கு காணி இன்றி அமையாது இருக்கின்றது. அவர்களுக்கு காணி கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஆகவே இவை அனைத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேறு திட்டங்கள் செய்யணும். ஆகவே இன்றைக்கி யாராகவும் இருக்கலாம். கடந்த காலங்களில் சந்திரிகா பண்டாரநாயக்கிலிருந்து ஜார்ஜியாவிலேருந்து வந்தவங்க எல்லாமே எங்களுக்கு மாத சம்பளம் நிரந்தர சம்பளங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு பேசிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி 1000 ரூபாய் பேசினா தோட்டத்து போகாமல் நின்றுவாங்க. அவங்க வேலையை பார்த்துவாங்க. இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. இன்றைக்கி வரவு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நாங்கள் எவ்வளோ காலம் தான் பேசிக்கிட்டு இருப்போம். வரவு அவ்வளோ தலைவரும் பதில் சொல்லணும், அவ்வளோ ஜனாதிபதிமாரும் பதில் சொல்லணும், அவ்வளோ பிரதமர் வர சொல்லணும். எல்லாரும் குரல் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் கடைசியில் ஏமாற்றப்பட்டு கொண்டோம் என்பதுதான் உண்மை. இந்த வேளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி 1000 ரூபா பேசுறது அது எந்த விதமான அதை பற்றி நான் குறை கூற விரும்பலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமைத்துவத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதும் கேள்வி கேட்க வேண்டியதும் ஒரு பொறுப்பு கடமை எனக்கு இருக்குது. ஆகவே அதை நான் கேட்டிருக்கிறேன். கேட்டு இந்த 1000 ரூபா வாங்கி கொடுக்குறோம். அவங்க 1000 ரூபா வாங்கி கொடுத்தா வரைக்கும் அது வேறு விஷயம். இன்றைக்கி 1000 ரூபா அவர் ஜனாதிபதி சொன்னார் வாங்க. ஆனால் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன், விவசாயம் சிரோன்டின்னு சொல்லும்போது இந்த நாட்டுக்கு விலாசத்தை பெற்றுக் கொடுத்த மலைய மக்களுக்கு சரியான முறையான நிர்வாகம் செயற்பட்டால், மூடி இருக்கிற தேயிலை தொழிற்சாலம் திறக்கப்பட்டால், சரியான மூடி இருக்கிற தேயிலை காணிகள்லாம் மீண்டும் பயிர் செய்தார்கள். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, காடாக்கி இன்றைக்கி கரடி புலி வந்துருச்சு, இன்றைக்கி சிறுத்தை வந்துருச்சு, இன்றைக்கி கொலைவு குடி வந்துருச்சு. எத்தனை பேர் செத்தாங்க? நூறு மாவட்டத்தில் 3 பெண்கள் செத்தாங்க கடந்த வாரத்தில். ஆகவே இன்றைக்கி அதனால் திட்டமிட்டு செயற்பட்டு இந்த காணிகளை வெளியாட்கள் பகிஷ்கரிக்கக்கூடிய வேலை திட்டத்தை திட்டமிட்ட செயல் அரங்கேறி கொண்டிருக்குது தீய சக்திகள் மூலமாக. இதில் நாங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாச கடந்த அரசாங்கத்திலே முக்கியமான ஒரு பதவியை வகித்தவர். நீங்கள் இந்த 50 ரூபா விடயத்தின் போது எந்தளவு அவர் குரல் கொடுத்திருக்கார் என்பது எனக்கு தெரியாது. அதே போல் சுரேஷ் அவர்களே, இது மலையக மக்கள் சம்பந்தமான பிரச்சனை. தீபாவளி முற்பணமாக 5000 ரூபா கடனாக கேட்டபோது கூட இவர்களால் கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்திலே அந்த கட்சியின் பிரதி தலைவராக சஜித் பிரேமதாச அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தபோது இந்த கடனாக 5000 ரூபா கொடுக்க முடியாத அந்த தலைமைத்துவம், நீங்கள் சொல்லுவது போல 1500 ரூபாயை கொடுப்பது என்பது எதிர்காலத்திலே ஆட்சிக்கு வரப்போவதில்லை. உங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்காலத்திலே அது தீர்மானிப்பார்கள், நிச்சயமாக தீர்மானிப்பார்கள். அந்த வரப்போவதில்லை. நாங்கள் வரப்போவது இல்லைதானே, சில ஆசனங்களையாவது பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறான பொய்களை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வந்தோடனே ஜனவரி மாதம் தைப்பிறந்தால் வழிபிறக்கம் சொன்ன 1000 ரூபாய் கொடுத்திருந்தா இன்னைக்கு தலைவருக்கு எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். அரசாங்கம் இல்ல நவம்பர் மாதம் பதவிக்கு வந்த உடனே சத்தம் போடுவதை விட அறிவுபூர்வமாக கதைப்போம். நவம்பர் ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சு. அப்ப ஜனாதிபதி தேர்தல் வந்தோடனே ஜனாதிபதி ஆகணும்னு அவர் தலைவர் அவர்கள் முழுமையான பொறுப்பாளர் முழு எதிர்பார்ப்பு இருந்தார். அவரை ஏமாற்றப்பட்டார். அவரை முழு எதிர்பார்ப்பு இருந்தார். ஜனவரி கொடுக்கணும் அப்படின்னு முழு அழுத்தம் கொடுத்தாரு. பதிலாக சொல்ல வருகிறேன். இந்த ஜனாதிபதி அரசாங்கத்தால் 1000 ரூபாய் கொடுக்க முடியுமாக இருந்தால் இந்த பணத்தை நிச்சயமாக ஜனாதிபதி கொடுத்திருப்பார். ஜனாதிபதி இப்போது அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார் 1000 ரூபாய் கொடுக்கும்படி. பிரதம மந்திரி அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். தொழிற்சங்கங்கள் அத்தனையும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை கொடுக்காமல் இருப்பது இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள். உங்கள் தலைவருக்கு பெருந்தோட்ட கம்பெனிகளோடு உறவுகள் இருக்கின்றது. நீங்கள் ஒரு கையொப்பமிடுகின்ற தொழிற்சங்கத்தின் பிரதிநிதி. அப்பொழுது ஏன் உங்களோடு அந்த கம்பெனிகளோடு இருக்கின்ற உறவை பயன்படுத்தி உங்கள் அங்கத்தவர்களுக்கு
முதலாவது வாங்கி கொடுக்கலாமே. என்னை விட உங்களுக்கு உறவு கூட, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு கம்பெனியோட உறவு கூட, எனக்கு தெரியும், மக்கள் எல்லாத்தையும் நான் இப்போ கிட்ட வந்து அது ஒன்று. மற்றது நாட்டு ஜனாதிபதி அழுத்தம் கொடுத்துக்கிறது உண்மை. அதே இதைத்தான் கடந்த காலையில எல்லாம் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் வந்து விரக்தி அடைஞ்சிருக்காங்க. அதை கேட்டு எல்லாத்து பக்கமும் கொரோனா காரணமா இலவசமாக 5000 ரூபாய் கொடுத்தோமே. கொரோனா வந்து வேற 5000 ரூபாய் கொடுத்தோம். கொரோனா இந்த நாட்டில் ஊடக சட்டம் இருந்த நேரம் கூட என் மக்கள் வேலைக்கு போனாங்க. எங்க மக்கள் வேலைக்கு போனாங்க. ஆகவே மறந்துக்கூடாது, எல்லாரும் போனாங்க. எல்லாம் வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போனது சம்பளம். ஆனா முழு நாடுமே ஊரடங்கு. வீட்டில் இருந்தா சம்பளம் போகுது. அரசாங்கத்தில் வீட்டில் இருக்கலாம். ஆனா தோட்ட தொழிலாளி வேலைக்கு போனது சம்பளம். அந்த வேலைக்கு போனதுக்கான காரணம் அந்த மக்களுக்கு ஒரு வீட்டில் இருந்தால் கூட நிவாரணம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. நிச்சயம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு வேலை திட்டங்கள் நாங்கள் செஞ்சோம். ஆனால் பரவலாக செய்ய முடியல. அவங்கவுங்க எல்லாரும் ஒரு பயிற்சி செஞ்சுருக்கோம். ஆகவே என்ன எங்களால் முடிஞ்ச அளவு வேலை மாவட்டத்தால் 100க்கு 100 வீதம் முடிஞ்ச அளவு செஞ்சுருக்கோம். அது ஒரு துப்பாக்கி நிலைமை ஒன்று, திடீர்னு ஏற்பட்ட நிலைமை ஒன்று. இன்றைக்கி நான் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், நம்ம இதை 1000 ரூபாய்க்கு வாக்குவாதம் போட்டுக்கிட்டு இருக்கிறத விட, எங்களை நாங்கள் வீழ்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறத விட, இது ஒரு முழுமையான விடை ஒன்று. முழுமையாக எல்லாம் சேர்ந்து எங்களோட சந்தாபனம் எல்லாத்தையும் மறந்துட்டு, ஏனைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு, இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களை உரிமையாளர்கள் மாற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த தொழிற்சங்கத்தை போய் சேர்ந்த வகையில் முழுமையாக ரத்தத்தில் சைன் பண்ணி கொடுக்க நாயத்தமாக இருக்கிறேன். இந்த தோட்ட தொழிலாளிக்கு முழுமையாக இந்த கூட்டப்பதெல்லாம் ஒரு சைடில் வச்சுட்டு, தொழிற்சங்க அரசியலாக துண்டா வச்சுட்டு, இந்த மக்கள் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு வகையில் அவரவர்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் காணிகளை பிரித்து கொடுத்தா நீங்கள் சொல்வதை நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லோரும் அதை பேசுகிறோம். நீங்களும் பேசுகிறீர்கள், நாங்களும் பேசுகிறோம், இன்னும் எதிர்க்கட்சிக்காரர்களும் இந்த விடயத்தை பேசுகிறார்கள். இதற்கு நாங்கள் அனைவரும் இதுவரை ஒன்றுபட்டு ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்கவில்லை என்பது ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மை. ஆனால் நான் இப்பொழுது கூட கோரிக்கை விடுக்கிறேன், எதிர்காலத்திலே பெருந்தோட்ட பிரதேசங்களிலே இருக்கின்ற காணியை பெருந்தோட்ட பிரதேச மக்களுக்கு பிரித்து கொடுத்து அவர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த கருத்தை வலியுறுத்தி எங்களுடைய அனைத்து நடவடிக்கைகள் இருக்குமே, ஆனால் அதை நாங்கள் அடைவது வெகு தூரத்தில் இல்லை. சுரேஷ் நிச்சயமாக ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் வசந்தம் டிவியில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் வகையில் சிவராஜனை, உங்களுக்கு இந்த மலைய மக்கள் மீது பாரியப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பல தசாப்த காலமாக தெரியும். ஆகவே இந்த இடத்துல ஒரு உறுதி போடணும். அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இது இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கம். ஆகவே இது ரெண்டுக்கும் தான் கூடுதலாக இந்த கூட்டம் சம்மந்தப்பட்டது. ஆகவே நாங்கள் இது இன்னைக்கு உங்கள் தலைமையில் நடந்த இந்த நிகழ்வு சரி தீர்வு காணணும். இந்த தீர்வாக காணணும். இந்த தீர்வை நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் சந்தை அனுப்பாடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இலங்கை தேசிய சந்தா ஒரு சந்தை கூட வேணாம், சந்தை அனுப்பாட்டுவோம். அவங்க சில தீர்மானங்கள் வச்சுப்பாங்க கட்சி ரீதியில். அந்த தீர்மானங்கள் எடுத்து இவங்களுக்கு 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ அதுக்கு ஒரு வேலை திட்டம், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டு அதற்கேற்ற வகையில் காணியை பிரித்து கொடுத்து அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், சிறுதொழில் தோட்ட உரிமையாளர் ஆக்கிட்டோம். அதுக்குரிய நிவாரணங்களை மானியங்களை ஏனைய மற்றவங்க கொடுங்கன்னு சொல்லி அந்த தொழிற்சாலை மட்டும் தோட்டம் நிர்வகித்து இந்த கொழுந்துகளை வாங்குற மாதிரி வச்சு, இல்லாட்டி அவர்களே அவுட்கோ சிஸ்டம்னு சொல்லி அவரவர்களாக உருவாக்கி அவங்க வேற ஒரு திட்டம், இதே வேலை திட்டத்தை அவங்க வந்து சட்டப்பூர்வமற்ற முறையில் செயற்படுத்திடுவாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய தலைவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இப்போ பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அரசாங்கத்தினிலும் குத்தகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குத்தகை கொடுக்கப்பட்ட இறுதி காலத்தை அந்த குத்தகை அப்படியே தொழிலாளர்களுக்கு மாற்றி கொடுங்க. அந்த குறிப்பிட்ட காலம் தொழிலாளர் குத்தகையை மாற்றி கொடுக்கின்ற போது ஒரு நீண்ட காலத்தின் அடிப்படையில் அது உரிமையை மாற்றக்கூடிய, ஏன்னா இந்த நாட்டில் வந்து சிறுதோட்ட உரிமையாளர்கள் எப்போதே உருவாக்கப்பட்டு விட்டார்கள் கீழ்த்தோட்ட பிரதேசங்களில். எங்கள் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்கள் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படுத்தவில்லை. அது நாங்கள் தமிழர்களாக இருப்பதோ என்னவோ காரணமோ தெரியவில்லை, அதனாலாவது இருக்கலாம். ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு சமூக நோக்கத்தின் அடிப்படையில் இயங்குவோமாக இருந்தால் பெருந்தோட்ட பிரதேசங்களில் எங்கள் மக்களால், எங்கள் தந்தை தாய் பாட்டன் பூட்டனால் உருவாக்கப்பட்ட அந்த நிலத்திலே உரிமையோடு அந்த உற்பத்தியை மேற்கொண்டு அந்த உற்பத்தியை கொண்டு இந்த நாட்டை வளமாக்குவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை இந்த நாடு தர வேண்டும். ஒரு முகநூலில் ஒரு கேள்வி இருக்கின்றது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்த தருணம் இது. அதற்கு முன்னதாக கனகராஜ் அவர்களிடம் ஒரு கேள்வி. பல கட்சிகளை ராஜ் என்பவர் கேட்டிருக்கின்றார். பல கட்சிகளை சார்ந்து பின்னர் கடந்த 7-8 வருடங்களாக இலங்கை தொழிலாளர் கட்சி காங்கிரஸில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் பொகவந்தலாவ மண்ணை பிரதிநிதித்துவம் செய்யும் நீங்கள் பொகவந்தலாவ மண்ணுக்கு இதுவரை என்ன செய்துள்ளீர்கள்? தனி மனித அரசியல் சார்பாக நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள்? எதன் அடிப்படையில் இந்த முறை நாங்கள் உங்களுக்கு வாக்கை வழங்குவது? இந்த பொகவந்தலா பிரதேசத்துக்கு ஒரு பாரியளவு நிதியை நான் செலவு செய்திருக்கிறேன். முதலாவதாக அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பொகவான தோட்டத்திலே 2 கோடி ரூபாவுக்கு அமைக்கப்பட்ட பாலம் என்னுடைய சிபார்சின் பேரிலே வந்தது. கிலானி தோட்டத்துக்கு 1.5 கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்ட பாலம் என்னுடைய நிதியிலே வந்தது, என்னுடைய சிபார்சு நிதியிலே வந்தது.
சென்ட் மேரிஸிலிருந்து கிலானி தோட்டம் வரை செல்லுகின்ற பாதை என்னுடைய 1 கோடி ரூபாய் நிதியிலே அமைக்கப்பட்ட பாதை. அதே போல் ஒவ்வொரு தோட்டங்களும், இதில் விரிவாக உங்களுக்கு சொல்ல முடியாது, ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் என்னுடைய நிதி போயிருக்கிறது. அந்த அடிப்படையிலே பொகவந்தலா மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் நான் பொகவந்தலா பிறந்திருக்கிறேன். அங்கே இருக்கின்ற ஹோலி ரோசரி பாடசாலையை தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்துவதற்கு நான் சிபார் செய்திருக்கிறேன். கெம்பியனிலே இருக்கின்ற பாடசாலையை 1000 பாடசாலை வேலை திட்டத்தின் உள்வாங்கி இருக்கிறேன். புகவான தோட்டத்திலிருந்து லின்ஸ்டட் தோட்டம் வரை குன்றும் குழியுமாக இருந்த பாதை செப்பனிடப்பட்டிருக்கிறது. பலருக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பை சிபார்சு செய்து தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். ஆசிரியர் உதவியாளர்களுக்கு கடந்த பொது தேர்தல் அறிவிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு மத்திய மாகாண ஆளுநர் மூலமாக 150 நியமனங்களை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதில் பலர் பொகவந்தலாவை சார்ந்தவர்கள். ஆகவே என்னுடைய நிதியில் பாரிய பங்களிப்பு பொகவந்தலா பிரதேசத்துக்கு சென்றிருக்கிறது. இவ்வாறானவர்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டால் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் எவ்வாறு செலவு செய்திருக்கிறேன், எனது பணம் எவ்வாறு போயிருக்கிறது என்பதை தெளிவாகணும். ஒன்றை மட்டும் நான் கூற வேண்டும். ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக நீங்கள் போயிருக்கிறீர்கள். இந்த வீட்டின் குசினியிலே தேநீர் தயாரிக்கிறார்கள். அங்கே பிஸ்கட் இல்லை. சின்ன மகன் போய் பின்கதவு வழியால் பிஸ்கட் வாங்கி கொண்டு வருகிறார். வீட்டிலே தூள் இல்லை. அடுத்த வீட்டில் போய் இன்னொரு மகள் தூள் வாங்கி கொண்டு வருகிறார். டீ எல்லாம் அம்மா தயாரிக்கிறார். கடைசி மகள் உங்களுக்கு கொண்டு டீயை கொடுக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடாது, அது கடைசி மகள் தானே டீயை கொடுத்தார். அதன் முன்னால் இருந்த உழைப்புகள், நான் எத்தனை சிபார்சுகளின் மூலமாக நான் அந்த பொகவந்தலா பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு இப்பொழுது நோர்வூடிலிருந்து பொகவந்தலா வரை காப்பட் பாதை செப்பனிடப்பட்டு அட்டனிலிருந்து பொகவந்தலா பாதை தான் அதிலே நோரூட் வரையும் செய்யப்பட்டிருக்கிறது. பொகவந்தலாவிலிருந்து நோரூடிலிருந்து பொகவந்தலா வரை இப்போ இருவழி பாதைகளாக காப்பட்டு எத்தனை டிசிசி மீட்டிங்கிலே சத்தம் போட்டு அந்த பணத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு கூட லாசரஸ் சார்ல்ஸ் கனகராஜ் ஐயா, சென்ட் மேரிஸ் கல்லூரிக்கு உங்களால் கட்ட ஆரம்பித்த கட்டிட வேலை 15 வருஷம் எப்போது முடியும்? இதை நான் முடிச்சுட்டு அங்கே வரேன். நான் அங்கே சென்ட் மேரிஸ் கட்டணமே போடல. நான் அந்த பாதை கெம்பியனிலிருந்து லொய்னோன் வரைக்குமான காப்பட் பாதை, போடைஸ் இந்த புளியாவத்தையிலிருந்து கிளங்கன் வைத்தியசாலை காப்பட் பாதை இப்போதெல்லாம் வந்தது. போற்றி தோட்டத்திலிருந்து கேக்கசோல் வரைக்கும் காப்பட் பாதை, புகவந்தலா ஒத்த கடையிலிருந்து கியூ தோட்டம் வரையிலான காப்பட் பாதையெல்லாம் வர இருக்கிற பாதைகள் இதெல்லாம் என்னுடைய சிபார்சின் மேலே வந்தது. அதனால் இந்த சென்ட் மேரிஸ் பாடசாலையை பற்றி பேசுகிறார்கள். சென்ட் மேரிஸ் பாடசாலையிலிருந்து நான் 60-70 பேரை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கேன். அது பார்த்தாதான் இந்த உங்கள் புகவந்தலாவுக்கு நான் செய்திருக்க வேலை போதாதா? சென்ட் மேரிஸே நான் ஆசிரியர். அந்த காலத்திலே அந்த காலத்தில் அட்வான்ஸில் படிப்பதற்கு ஆசிரியர் இல்லை. என்னுடைய படிப்பை விட்டு வந்து நான் வேறொரு நிறுவனத்தில் வேலை செய்தேன். காலை 6 மணிக்கு நான் நான் தான் எக்கனாமிக்ஸ் படிப்பிக்க வேண்டும், காமர்ஸ் படிப்பிக்க வேண்டும், அக்கௌண்ட்ஸ் படிப்பிக்க வேண்டும். இந்த 3 பாடங்கள் நான் செய்ய வேண்டும். நான் செய்து வேலை காலை 6 மணிக்கு துவங்கினேன் என்றால் 8 மணி வரையும் அங்கே விட்டு அடுத்து பாடசாலை நடக்க வேண்டும். அடுத்து 3 மணிக்கு நான் வந்து 6 மணி வரை இந்த மாணவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். அவ்வாறு பல்கலைக்கழகம் சென்றவர்கள், அவ்வாறு கல்வியியல் கல்லூரிக்கு சென்றவர்கள், அங்கே இருக்கின்ற பல அதிபர்கள், பல வங்கிகளே இருக்கின்ற முகாமையாளர்கள் எனது மாணவர்கள். உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன், இந்த சமூர்த்தி வங்கியிலே அட்டனிலே ஒரு சமூர்த்தி வங்கி இருக்கிறது, நோர்விலே ஒரு சமூர்த்தி வங்கி இருக்குது. அட்டனிலே சமூர்த்தி வங்கியிலே இருக்கின்ற கனகசுந்தரம் அவர்கள் என்னுடைய மாணவன், மேனேஜராக இருக்கிறார். நோர்விலே இருக்கிற வின்சென்ட் ஜெயபிரகாஷ் என்னுடைய மாணவன், அவர் அங்கே சமூர்த்தி வங்கியின் முகாமையாளர் இருக்கிறார். இது அந்த பிரதேசத்திலே உள்ளவர். அதை கேள்வி கேட்டவர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சென்ட் மேரிஸ் பாடசாலைக்கு எவ்விதமான கட்டடம் ஒரு மாகாண சபை உறுப்பினராக இருந்து கொண்டு கட்டிடம் சிபார் செய்ய முடியாது. எவ்விதமான கட்டடத்தையும் செய்யவில்லை. ஆனால் சென்ட் மேரிஸ் பாடசாலைக்கு நான் நிறைய உதவிகளை செய்திருக்கிறேன். மற்ற நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முதல் ஒரு சிறிய கேள்வி, அது உங்கள் 2 பேருக்கும். திவாகர் என்பவர் கேட்டிருக்கின்றார், கொழுந்து நிற்கும் தராசை டிஜிட்டல் மயப்படுத்த வேண்டும், அதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா என்று. கட்டாயமாக இப்போ கட்டமாக சில தோட்டங்கள் நிச்சயமாக்கப்பட்டிருக்குது. அதுலேயும் சில நடைமுறை பிரச்சனை இருக்குது. எனக்கு கேட்டால் இது கடந்த சம்பள ஒரு பேச்சுவார்த்தையில் தராசையை எடுத்துக்கிட்டு வந்தால் 2 கிலோவுக்கு அங்கிட்டு ஈய வச்சு வேறு இந்த வேலை திட்டங்கள்லாம் நடக்குது. நம்ம மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். ஒவ்வொரு நிற்கும் சந்தர்ப்பத்திலையும் கூட அந்த பழைய அந்த தராசின் மூலமாக 2 கிலோவுக்கு அங்கிட்டு வச்சே ஈய வச்சுருவாங்க. ஈய வச்சு அந்த அப்போ அந்த 0 2 கிலோ இன்னும் எக்ஸ்ட்ரா கம்பெனிப்போம். இவ்வாறான சில கசப்பான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. இன்றைக்கி டிஜிட்டல்லையும் சில விஷயங்கள் நடந்து கொண்டு, ஆனால் சில தோட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்குது. டிஜிட்டல் சில பிரச்சனை இருக்குது. ஆனால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் இன்றைக்கி பலதரப்பட்ட பிரச்சனைகள், நடைமுறை சிக்கல்கள் இருந்து இந்த வஞ்சிக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கி சில இடங்களில் நாங்கள் நேரடியாக போய் ஈடுபடுற தோட்டங்களில் அது குறைவாக இருந்தாலும் கூட சில தூர பிரதேசங்களில் தோட்டங்களில் இந்த வஞ்சிக்கப்படுற வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆமாம், 2 மூத்த அரசியல்வாதிகளுடன் நாங்கள் இவ்வளவு நேரத்தை செலவழித்த நேரம் கூட தெரியவில்லை. நன்றி. எங்களது வசந்தம் தொலைக்காட்சியின்
தீர்வு நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக கனகராஜ் அவர்களே, வடிவேலு சுரேசன் அவர்களே, மீண்டும் ஒருவரை நாங்கள் உங்களை தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருப்போம். சம்பள உயர்வு முதல் அனைத்து விடயங்களையும் நாங்கள் எதிர்காலத்திலும் பேசுவோம். இறுதி வரை சிறந்த கேள்விகளை தொகுத்து மக்களுக்கு தேவையான தகவலை வழங்கியதற்கு உங்களுடைய பாரிய பங்களிப்பு இன்று இருந்தது. அதற்கு உங்களை பாராட்டுவதோடு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த வசந்தம் டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நேயர்களே. நாங்கள் வசந்த தொலைக்காட்சியின் தயாரிப்பாளர் இளங்கோ மற்றும் உதவி தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.